இந்தியாவோட ரிச்சான வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த பொறுப்பேற்பு விழா ரிச் இந்தியா நாலேஜ் சிட்டி அருள்போதி ரெசிடென்ஷியல் ஸ்கூல் அண்ட் அருள்போதி மாண்டசரி கிண்டர் கார்டன் ஸ்கூல் அடிக்கல் நாட்டு விழாவுக்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் வணக்கம். ரிச் இந்தியா லட்சம் மட்டுமல்ல, ரிச் இந்தியா அது நமது லட்சியம். ரிச் இந்தியா குடும்பம் மட்டுமல்ல, ரிச் இந்தியா அது நமது சமுதாயம். ரிச் இந்தியா நிறுவனம் மட்டுமல்ல, ரிச் இந்தியா மிகச்சிறந்த நிர்வாகம். ரிச் இந்தியா நிகழ்காலம் மட்டுமல்ல, ரிச் இந்தியா நாட்டின் வருங்காலம் எதிர்காலம். அதுதான் ரிச் இந்தியா. எத்தனை தலைவர் இங்கு வந்தார், உத்தமர் உன் போல் எவரும் இல்லை, இது சத்தியம் சொல்வதில் தவறும் இல்லை. முதல் நிகழ்ச்சியாக குத்துவிளக்கு ஏற்றும் நிகழ்ச்சி. இந்தியா ஒரு பிரம்மாஸ்திரத்தை ஏவ போது. நிச்சயம் மனசு எந்த அளவுக்கு முக்கியம். மனதோட பவர், மணி பவர், மேன் பவர், மைண்ட் பவர்னு 3 பவர் முக்கியமான பவர். இதுல எல்லா பவரை விட மைண்ட் பவர் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த மனதை பத்தி தான் இப்ப பேச வராரு. பாஸ்ட் இஸ் an experience, present is an experiment and future is an expectation. அந்த ஃபியூச்சரை எப்படி, நம்ம எதிர்காலத்தை எப்படி நிர்மாணிக்கிறது, வடிவமைக்கிறது, மனதோட ஆற்றலை பயன்படுத்தி அப்படின்னு சொல்ல போறாரு. மனதை பயன்படுத்தி எப்படி பணம் சம்பாதிக்கக்கூடிய டெக்னிக் எப்படி. காசு இருந்தா காதல் பூ, காசு இல்லைன்னா காதல பூ அப்படின்வாங்க. சோ காசு எல்லா விஷயத்துக்கும் தேவைப்படுது. சில பொழுது சிந்தித்தால் பல பொழுது அழுவதற்கு அவசியம் இல்லை. அதனால சிந்திப்போம் 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 அப்படின்றாங்க. உயிரை இழக்கும் போது மட்டும் நாம் இறப்பதல்ல, உண்மையிலே தன்னம்பிக்கையை இழக்கும் போதுதான் நாம இறக்கிறோம் அப்படின்வாங்க. ஒவ்வொருத்தரு யதார்த்தமான விஷயத்த பதார்த்தமா பேசுவாங்க. இவரு யதார்த்தமான விஷயத்த ஆத்மார்த்தமா பேசுவாரு. அவர் தான் நன் அதர் தென் மலேசியாவில இருந்து வந்திருக்கும் தன்னம்பிக்கை பாலா சார் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். இந்தியா என்னும் ஒரு மந்திரம், இதை என்னாலுமே நாம் சொல்வோம். இது ரிச் இந்தியா என்னும் திருமந்திரம். வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று எல்லோருமே ஆசைப்படுகிறார்கள். யார் முன்னேறலாம்? யாருக்கெல்லாம் முன்னேறுவதற்கு தகுதி இருக்கிறது, உரிமை இருக்கிறது? இன்னவர் தான் முன்னேற வேண்டும், இன்னவர் முன்னேறக்கூடாது என்கிற நியதி இருக்கிறதா? விதி, அதிர்ஷ்டம், கர்மவினை இவைதான் மனிதனுடைய வாழ்க்கையை நிர்ணயம் செய்கிறதா? யார் முன்னேறலாம்? யாருங்க முன்னேறலாம்? என்னங்க? யார் நினைக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் முன்னேறலாம். நம்ம அப்பா நினைக்கலையா? அவங்க பாட்ட நினைக்கலையா? இல்ல பூட்ட நினைக்கலையா? ஒவ்வொரு காலகட்டத்திலும் மனிதர்கள் இன்றைய நிலையிலிருந்து அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டும் என்கின்ற ஆசை எல்லோருக்குமே இருக்கிறது. ஆனால் உலக ஜனத்தொகையிலே 5% மக்கள் மட்டுமே சாதனையாளர்களாக அடுத்த தலைமுறையை மாற்றி அமைக்கக்கூடியவர்களாக மாறியிருக்கிறார்கள். மீதி இருக்கின்ற 95% மக்கள் தங்கள் வாழ்க்கையிலே பெரிய சாதனையை செய்வதே இல்லை. இந்த 5% மனிதர்களுக்கும் 95% மனிதர்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? இவர்கள் எப்படி வென்றார்கள் என்பதை பற்றி சிந்திக்க தொடங்கிவிட்டாலே அந்த சிந்தனையின் முதல் தொடக்கம் தான் வெற்றியின் முதலடியாகும். நண்பர்களே, இங்கு வந்து உங்களுடைய தலைவர் அருளானந்த் அவர்களை சந்திக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு அவருடைய இல்லத்திலேயே எனக்கு கிடைத்தது. அவர் நான் பார்த்த பொழுது எனக்கு உள்ளபடியாகவே இவர்தான் அருளாந்தா, இவர்தான் தலைவராக என்று நினைத்தேன். அவருடன் நேராகவே சொன்னேன், உங்களுடைய பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது, ஆனால் இவ்வளவு எளிமையாக இருக்கிறீர்கள்,
இந்த இளம் வயதிலே இந்த சாதனையை செய்திருக்கிறார்கள். நண்பர்களே, அவரை பற்றி என்ன சொன்ன செய்திகள் எல்லாம் நான் உள்வாங்கி ஒரு பெரிய பிரம்மாண்டத்தை மனத்துக்குள்ளே வைத்துக் கொண்டிருந்தேன் உள்ளபடியாகவே. ஆனால் அங்கே எளிமையின் உருவமாக, பணிவின் உருவமாக, அன்பின் உருவமாக, எந்த ஒரு ஆணவமும் இல்லாமல் மிக அடக்கமான ஒரு மனிதனை பார்த்தேன். அவருக்கு பின்னால் இருக்கின்ற இந்த வெற்றிகளையும் பார்த்தேன். இந்த மனிதர் வெற்றி பெறுவதற்கு எது காரணமாக இருந்திருக்கிறது என்ற உண்மை இன்று கூட நான் பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன். நண்பர்களே, சம்பாதிப்பது என்பது மிக சுலபமான விஷயம். இதை ஏன் இப்படி ஒரு கஷ்டமான விஷயமாக இந்த மனித குலம் ஆக்கி இருக்கிறது என்பது எனக்கு தெரியாது. எல்லாம் வல்ல இந்த பிரபஞ்சம் அனைத்தையும் கொடுப்பதற்காக வைத்துக் கொண்டு காத்துக் கொண்டிருக்கிறது, தெரியுமா? ஆனால் அதை எடுப்பதற்கு தான் மனிதர்களுக்கு தெரிவதில்லை. ஏதோ இறைவன் அல்லது இந்த பரம்பொருள் தங்களை பழி வாங்குகிறது, தன்னை துன்பம் கொடுப்பதற்காக காத்துக் கொண்டிருக்கிறது. துன்பம் வரும்பொழுதெல்லாம் இவர்கள் கேட்கின்ற முதல் கேள்வி, ஏன் என்னை இப்படி சோதிக்கிற என்பதுதான். நண்பர்களே, என்னுடைய வெப்சைட்டுக்கு போனால் ஒரு செய்தி நான் போட்டிருப்பேன். கடவுள் நம்பிக்கை தனி மனிதனுடைய தன்னம்பிக்கைக்கு தடையாக இருக்கக்கூடாது, துணையாக இருக்க வேண்டும். மனிதர்கள் எப்பொழுது தன்னுடைய வளர்ச்சி, தன்னுடைய முன்னேற்றம் என்பது தன்னை சார்ந்ததல்ல, இதை நிர்ணயிக்கிறவர் வேறொருவர், இதற்கு பொறுப்பானவர் வேறொருவர் என்று எப்பொழுது அவர்கள் மனத்திலே ஒரு எண்ணம் துளிவிடுகிறதோ அந்த நிமிடத்தில் அவர்கள் தன்னம்பிக்கை இழந்து விடுகிறார்கள். இறை எப்படி உங்களை படைத்திருக்கிறது, இந்த படைப்பில் பின்னால் இருக்கின்ற மாபெரும் ரகசியம் என்ன, ஏன் மனிதன் மட்டும் மாறக்கூடிய தன்மையிலே இருக்கிறான், ஏன் பிறை படைப்பில் இருக்கின்ற அத்தனை ஜீவனும் மாறாத பொழுது ஏன் மனிதன் மட்டும் மாறுகிறான்? இந்த உலகத்திலே 2 படைப்புகள் மட்டுமே இருக்கிறது. ஒரு படைப்பு மாற முடியாத படைப்பு, மாறவே முடியாது. இன்னொரு படைப்பு மாறியே தீக வேண்டிய படைப்பு. எது மாற முடியாது? 5 அறிவு ஜீவன்கள், ஓரறிவு, 2 அறிவு, 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவு, 5 அறிவு ஜீவன்கள் மாறவில்லை, மாற போவதும் இல்லை. மிக பிரம்மாண்டமாக இருந்த ராட்சச மிருகங்கள் கூட இப்பொழுது காணாமல் போய்விட்டன. ஏனென்றால் இயற்கை பேரிடர்கள், மாற்றங்கள், இயற்கை சீற்றங்கள், இவற்றுக்கு இவர்களால் ஈடு கொடுக்க தெரியவில்லை. ஆனால் மனிதனை பார்த்தார் நீங்கள் பலத்தை பாருங்கள், யானை இருக்கும், ஓட்டத்தை பாருங்கள், குதிரை இருக்கும், நரியை பாருங்கள், தந்திரம் இருக்கும். இப்படி ஒவ்வொரு மிருகமா இருந்தாலும் அது மனிதனை விட ஓரளவுக்கு ஆற்றலை மிஞ்சிய மிருகங்களாக இருக்கும். மனிதனை பார்த்தால் ஒரு 6 அடி உயரம் அதிகபட்சம். ஆனால் இவர்கள் இப்பொழுது யானையை அடக்கி வைத்திருக்கிறார்கள், சிங்கத்தை சிறைபிடித்திருக்கிறார்கள், புலியை கூண்டிலே வைத்திருக்கிறார்கள். இந்த உலகத்தில் இருக்கின்ற அத்தனை ஜீவனையும் இவருடைய கைக்குள்ளே வைத்திருக்கிறான். மனிதன் நினைத்தால் இவற்றை வைத்துக் கொள்ளலாம். இவன் முடிவெடுத்தால் நாளைக்கே உலகத்தில் இருக்கின்ற அத்தனை மிருகங்களும் இவன் கதையை முடிச்சிடலாம். Man has become so powerful. ஆனால் தொடக்கத்தை நீங்கள் சிந்தித்து பார்த்துவிட வேண்டும். இறையாற்றல் மனிதனை முதலில் எங்கே படைத்தது? மனிதனுடைய தொடக்கம் எங்கே? காட்டிலே சாதாரணமாக ஒரு மிருகமாகத்தான் மனிதன் இருந்திருக்கிறான். இப்படித்தான் நமக்கு சரித்திரங்கள் சொல்லுகின்றன. இது உண்மை என்று அமேசான் காடுகளில் வாழுகின்ற மக்கள் இன்றைக்கும் பறைசாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மனிதன், காட்டிலே இருந்த மனிதன், கலை, கலாச்சாரம், பண்பாடு, அறிவியல், கணக்கு எதுவுமே இல்லாத மனிதன், உறவு முறைகள் இல்லாத மனிதன் இன்றைக்கு மாற்றங்களை கண்டிருக்கிறான். ஆனால் மிருகங்கள் மாறி இருக்கிறதா? எப்படி படைக்கப்பட்டதோ அல்லது எந்த பரிணாம வளர்ச்சி அடைந்ததோ அங்கேயே நின்று கொண்டிருக்கின்றன. ஓர் அறிவு மாறவில்லை, 2வது அறிவு ஜீவன் மாறவில்லை, 3வது அறிவு ஜீவன் மாறவில்லை, 4வது அறிவு ஜீவன் மாறவில்லை, 5வது அறிவு ஜீவன்கள் மாறவில்லை. ஆனால் மனிதன், காட்டில் இருந்த மனிதனாய் இப்போ உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். ரொம்ப பேர் என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, நாங்க என்னங்க பண்றது, கடவுள் என்ன இப்படி படைச்சிட்டான். நியாயமா ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்ப்போம். ஒரு குழந்தை பிறக்கின்ற பொழுது எல்லா குழந்தைகளும் அம்மனமாகத்தான் பிறக்கின்றன. ஆமாவா இல்லையா? எதையாவது அண்டவாறு போட்டுட்டு பிறகுதா? அப்ப கடவுளின் படைப்பு எப்படி இருக்கிறது? அன்றிலிருந்து இன்று வரை, இனி என்றென்றும் மனிதன் அம்மனமாகத்தான் பிறக்க போகிறான். ஏசனோ? அதான் படைப்பு. அப்ப யாரெல்லாம் கடவுள் என்னை இப்படி படைத்து விட்டான் என்று சொல்லுகின்ற மனிதர்கள் எல்லோரும் செய்ய வேண்டிய முதல் காரியம் என்ன தெரியுமா? அம்மனமாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அப்பதான் கடவுள் அப்படி படைச்சிட்டான்றதுக்கு அவங்க ஒப்புக்கொள்கிறான் அர்த்தம்.
எல்லா விதிகளிலும் நாம் மாறி இருக்கின்றோம். நம்முடைய மொழி மாறிவிட்டது, நம்முடைய கலை மாறிவிட்டது, நம்முடைய கலாச்சாரம் மாறிவிட்டது, நம்முடைய பண்பாடுகள் மாறி இருக்கிறது. ஏன் நாளுக்கு நாள் நம்முடைய ஆன்மீக பெரியவர்களும் மாறிக்கொண்டே இருக்கிறார்கள், புது புது குருமார்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள், நாம் மாறிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் கடவுள் என்னை இப்படி படைத்து விட்டாரா? நண்பர்களே, இறை படைப்பை, இறை எந்த அளவுக்கு பூரணத்துவமாக இந்த பிரபஞ்சத்தை படைத்திருக்கிறது, இந்த பிரபஞ்சத்திலே மனிதன் எந்த அளவுக்கு பூரணமாக படைக்கப்பட்டிருக்கான ரகசியம் புரிந்து கொண்டால் போதும். இங்கு உட்கார்ந்திருக்க நீங்கள் அத்தனை பேரும் கோடீஸ்வரர்கள் தான். உங்களை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. இறை படைப்பை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். முதலிலே பிரச்சனையே அங்குதான் இருக்கிறது. நம்முடைய மனத்துக்குள்ளே ஏதோ ஒரு சிந்தனையில் புகுத்தி வைத்திருக்கிறார்கள், என்னிடம் எதுவுமே இல்லை என்று, எல்லாம் அங்கே முடிவெடுக்கப்படுகிறது என்று. நண்பர்களே, அது சரியோ தவறோ எனக்கு தெரியாது. அதை பற்றி நான் பேசுவதற்கில்லை. என்னுடைய முழு நாள் பயிற்சியில் அதை பற்றி நான் மிக தெளிவாக விளக்கம் சொல்லிவிடுவேன். இறை இரண்டே படைப்பை தான் வைத்திருக்கிறது. ஒன்று மாறக்கூடிய படைப்பு, இன்னொன்னு மாற முடியாத படைப்பு. யார் மாறலாம்? only man can change. யார் மாற முடியாது? ஐந்திற்கு உட்பட்ட ஜீவன்கள் எதுவுமே மாற முடியாது. அப்ப மனிதன் என்றால் மாறுவதற்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறான் உண்மையை நீங்கள் புரிந்து கொண்டு விட்டால், அப்ப மாறுவதற்குரிய எல்லா அம்சங்களும் உங்களுடைய இறைவன் வைத்திருக்கிறான் என்ற உண்மையை நீங்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும். காட்டிலே இருந்த மனிதன் இப்பொழுது இருக்கிறானா? காட்டிலே வாழ்ந்த மனிதன் அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? வேற ஒன்றும் வேண்டாம். நம்முடைய பெற்றோர்கள் போன்று நாம் உடை உடுத்துகிறோமா? ஒன்றுமே வேண்டாம். நம்முடைய அம்மாவை போன்று இன்று பெண்கள் உடுத்துகிறார்களா? அம்மாவை விட்டு பாட்டியை நினைத்து பாருங்கள். அவர்கள் உடை உடுத்துவதற்கும் இன்றைய பெண்கள் உடை உடுத்துக்கும் சம்பந்தம் இருக்கிறதா? நம்முடைய தாத்தா கட்டிய கோவணத்துக்கும் இப்பொழுது நாம் உடுத்திருப்பதற்கு சம்பந்தம் இருக்கிறதா? Man is changing constantly. மனிதன் மாறிக்கொண்டே இருக்கிறான், மாறிக்கொண்டே இருக்கிறான், மாறிக்கொண்டே இருக்கிறான். மாறினால் தான் மனிதன், மாறாட்னா மிருகம். மாறினால் மனிதன், மாறாட்னா மாடு. நண்பர்களே, நம்முடைய மக்கள் எல்லா விஷயங்களும் மாற தயாரா இருக்கிறார்கள். ஆனால் வருமானத்தை மட்டும் மாற்றிக்கொள்ள தயாராக இல்லை. ஏன் இந்த இடத்துல மாடாயிட்டமா? நம்முடைய மனத்திலே ஒரு பெரிய ஒரு தடைக்கல் ஒன்று உட்கார்ந்து கொண்டிருக்கிறது. அது மிக மிக ஆழமாக ஆழ்மனத்திலே விதைக்கப்பட்டிருக்கிறது. பணம் சம்பாதிக்க வேண்டும் என்றால் அதற்கு சில தகுதிகள் வேண்டும். பணம் சம்பாதிக்க வேண்டும் என்றால் அதற்கு ஓரளவுக்கு கல்வி வேண்டும். நண்பர்களே, ஒரு விஷயத்தை சொல்கிறேன், கேளுங்கள். வாழ்க்கையில் முன்னேறுவது எப்படி என்கின்ற பாடங்கள் எந்த பள்ளிக்கூடத்திலும் படித்துக் கொடுக்கப்படவில்லை. எந்த பள்ளிக்கூடத்திலும் கற்றுக் கொடுத்தாங்க வாழ்க்கையில் முன்னுக்கு வர்றதை பத்தி? எந்த கல்லூரியிலும் கற்றுக் கொடுக்கப்படவில்லை. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. எல்லாரும் பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்கோம், எல்லாரும் கல்லூரிக்கு போயிருக்கோம், யூனிவர்சிட்டிக்கு போயிருக்கிறோம். சரி, எந்த பள்ளிக்கூடத்துல, எந்த கல்வி வளாகத்துல வாழ்க்கையில் முன்னேறுவது என்பதை பற்றி சொல்லிக் கொடுத்தார்கள்? அப்ப நம்முடைய கல்வி முறை என்பது என்ன? What are we learning? எங்க ஊர்ல மலாக்காவை கண்டுபிடித்தது பரமேஸ்வரன். நான் நகைச்சுக்காக பேசுவேன். பரமேஸ்வரன் என்ற மனிதன் தான், ஒரு இந்திய ஒரு சிற்றரசன் தான் மலாக்கான்ற ஊரையே கண்டுபிடிச்சார். நாங்கெல்லாம் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். தெரிஞ்சாச்சு, இப்ப அதுக்கு என்னன்னு கேட்பேன். நமக்கு தெரிந்திருக்கின்ற எல்லா விஷயங்களும் நீங்கள் கணக்கு போட்டு பாருங்கள். உங்களுக்கு தெரிந்திருக்கிற கணிதத்தை கணக்கு போடுங்கள், சரித்திரத்தை கணக்கு போடுங்கள், பூகோளத்தை கணக்கு போடுங்கள், எதை வேணுமா கணக்கு போட்டுக் கொள்ளுங்கள். ஏதாவது ஒன்று வருமானத்தை உயர்த்தி கொடுக்கின்றதுக்கு உதவுகிறதா? வட அமெரிக்க தமிழ்ச்சங்கம் என்னை அழைத்திருந்தார்கள். நான் எப்போதுமே சொல்லுவேன், என்னை கூப்பிடாதீங்கப்பா, பொது நிகழ்ச்சிகளுக்கு என்னை கூப்பிடாதீங்கன்னு சொல்லுவேன். குறிப்பா இந்த சமூக அமைப்புகளுக்கு நான் போவதே கிடையாது. ஏன்னா நம்பிக்கை இழந்து ரொம்ப நாளாச்சு. மனத்துக்கு சுகம் கிடைக்கின்ற இடங்களுக்கு நான் போகவே இல்லை. இருந்தாலும் கூப்பிட்டுட்டாங்க. அப்ப நான் சொன்னேன், உலகம் முழுவதும் தமிழ் மக்கள் வாழுகிறார்கள். ஒன்று படிக்காத கூலியாக வாழ்கிறார்கள், அல்லது படித்த கூலியாக வாழ்கிறார்கள். இங்க உட்கார்ந்து இருக்கிறது எல்லாம் படித்த கூலின்ட்டேன். எல்லாத்துக்கும் கோவம் வந்துருச்சு, எல்லாத்துக்கும் கோவம் வந்துருச்சு என் மேல. நான் கேட்டேன், உங்களுடைய அறிவும் உழைப்பும் உங்களுடைய திறமையும், ஒருவேளை நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கு பணம் அனுப்புவதிலே அவர்களுக்கு உதவியாக இருக்கலாம், ஆனால் சமுதாய மேம்பாட்டுக்கு உதவி இருக்கிறதா? யாருக்காவது வேலை வாய்ப்பு கொடுக்கிறதா? ஒரு இனத்தின் அறிவும் உழைப்பும் அந்த இனத்தின் உயர்வுக்கு பயன்படாவிட்டால் அந்த இனம் உயர்வு காண்பது எங்கனம்? எந்த மொழி ஒரு இனத்தின் உயர்வுக்கு பயன்படவில்லையோ அந்த மொழி காலத்தால் அழியும். நிறைய நிறுவனங்கள் என்ன கூப்பிட்டு இருக்காங்க.
அதனால அருளாந்த ஐயா பார்த்து பேசின பிறகு நான் ஒரே வார்த்தையில் சொல்லிட்டேன். சுரேஷ் நம்பர் தான் அறிவுப்படுத்தி விட்டார் அவர். தம்பி வேற ஒண்ணு வேணாம், நம்ம அவர்கிட்ட டீல் பண்ணுவோம். ஏன்னா சம்பாதிக்கிறதை விட அந்த மனிதனுடைய மனசுக்குள்ள பாருங்க, நான் உலகம் பூரா சுத்தி வந்திருக்குங்க. நான் ஒரு 30 நாடுகள் உரையாற்றிருக்கேன். ஆங்கிலேயருக்குலாம் பயிற்சி அளிச்சிருக்கேன். எனக்கு தெரியும். ஆப்பிரிக்காவில் என்ன பாப்பான்னு தான் கூப்பிடுவாங்க. இந்த கலரை பார்த்து கூப்பிடுறான்னு எனக்கும் தெரியும். அந்த அளவுக்கு எனக்கு நிறைய நாடுகள் தொடர்பு இருக்கிறது. நிறைய கோடீஸ்வரர்கள் நான் சந்திச்சிருக்கேன். நிறைய நல்லவர்கள் நான் பார்த்திருக்கிறேன். நிறைய பேர்கள் சமூக அக்கறை பற்றி பேசுவார்கள். ஆனா இந்த மனிதர் யாருமே தொட பயப்படுகின்ற ஒரு விஷயத்தை, யாருமே சிந்தித்து பார்த்திட ஒரு விஷயத்தை, இந்த சமூகத்துக்கு நல்ல தலைவர்கள் தேவை, அதுக்கு நல்ல ஐஏஎஸ் அதிகாரிகள் தேவை, அத்தகைய மனிதர்கள் தமிழ் சமுதாயத்தை உருவாக்க வேண்டும், பணம் இல்லாவிட்டால் நான் கொடுக்கிறேன் இலவசமாக என்று தான் சம்பாதிப்பதை சமுதாயத்துக்காக உயர்த்துகிறாரே, அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக. பிறகு இந்த நான் மலேசியாவிலே சில முயற்சிகள் செய்து கொண்டிருக்கின்றேன் தமிழ் சமுதாயத்திலே. நான் அவரை பார்த்தபொழுது நான் செய்கின்ற முயற்சிகள் அத்தனை இவர் என்னை விட கொஞ்சம் கூட பண்ணியிருக்காரு. அது நான் மனதார ஒப்புக்கொண்டு தான் வேணும். He has done 100 folds, என்னை விட அதிகமாக பண்ணியிருக்காரு. என்னோட பெரிய பணக்காராக இருக்கிறாரு. அதனால அந்த மனிதனுடைய அந்த எண்ணத்தை நான் பார்த்தேன், அந்த குணத்தை நான் பார்த்தேன். சம்பாதிப்பது எவ்வளவு முக்கியம், சம்பாதிக்க வைப்பது அதை விட முக்கியம். சம்பாத்தியதை மறுபடியும் சமுதாயத்துக்கு திருப்பி தர வேண்டும் என்று நினைக்கிறார்களே, இது மேலை நாடுகளில் நான் பார்த்த விஷயம். அமெரிக்கன்ஸ் முடிஞ்ச பிறகு, தன்னுடைய வாழ்நாள் முடிஞ்ச பிறகு சொத்தெல்லாம் எடுத்து ஏதோ அமைப்புக்கு எழுதி வச்சுட்டு போயிடுவான். அப்படியே டோட்டலாவே டேல் கார்னகியிலிருந்து நிறைய எங்களை மாதிரி பேச்சாளர்கள் எல்லாருமே அந்த கடைசி காலகட்டம் குடும்பத்துக்கு கொடுத்துட்டு தன்னுடைய சொத்தையெல்லாம் மறுபடியும் ஒரு ஃபவுண்டேஷனை கிரியேட் பண்ணி எழுதி கொடுத்துட்டு போயிடுவாங்க. அத்தகைய ஒரு மாமனிதரை உங்களை தரவலாக நான் பார்த்தேன். My salute to you. My salute. It's great. அப்ப நான் அமெரிக்காவில் பேசுகின்ற பொழுது ஒரு விஷயத்தை கேட்டேன். உங்களுடைய அறிவும் திறமையும் இந்த சமூகத்துக்கு பயன்படவில்லை. அது பிறகு நான் போல என்ன அவங்களை கூப்பிட மாட்டாங்க. யாருங்க சமுதாயத்தை உயர்த்துறதுன்னு கேட்கிறேன். எல்லாரும் பேசுறாங்க, சமுதாயம் உயரணும், சமுதாயம் உயரணும், சமுதாயம் உயரணும் பேசிட்டு இருக்காங்க. சமுதாயம் என்றது யாரு? தனி மனிதன் தானே சமுதாயம். இந்த தனி மனிதன் உயர்ந்தால் தானே சமுதாயம் உயரும். எனவே தனி மனித உயர்வுக்காக உழைத்துக் கொண்டிருக்கிற மனிதர்கள் யார்? Who is the people? எங்க ஆன்மீகவாதிக்கு வேற வேலை இருக்குங்க, அரசியல்வாதிக்கு வேற வேலை இருக்கு. ஆனா சமுதாயத்துக்கு உயர்த்துவதற்கு வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய தகுதி யாருக்கு வேணும்? ரொம்ப பேருக்கு இந்த விஷயம் புரிய மாட்டேன். அரசாங்கம் வந்துங்க ஒரு நாட்டில் இருக்கிற மக்களுக்கு எத்தனை சதவீத மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க முடியும்? நியாயமா பேசுவோம். எத்தனை பேர் கொடுக்கலாம்? 5%, 10%, மிச்சம் 90% யாருங்க வேலை வாய்ப்பு கொடுத்திருக்கா? ஏங்க தனியார் துறை வேலை வாய்ப்பை அதிகமா கொடுத்திருக்கா இல்ல அரசாங்கம் கொடுத்திருக்கா? தனியார் துறை தானே கொடுக்குது. அப்ப தனியார் துறை யாருங்க? தனி மனிதன் தானே. அந்த தனி மனிதன் தான் சம்பாதிக்க வேண்டிய நினைப்புதானே, தான் வாழ்க்கையில முன்னேற வேண்டிய நினைப்புதானே. ஒரு தொழிலை தொடங்கிய அந்த காரணத்தால் தானே அத்தனை பேருக்கு வேலை கொடுத்திருக்கிறது. ரொம்ப பேருக்கு பணத்தை பற்றிய ஒரு பெரிய மனத்தடை ஒன்று இருக்கிறது. ஆனால் இந்த உலகத்தை வாழ வைத்துக் கொண்டிருப்பதே தொழிலதிபர்கள் தான், பிசினஸ் மேன் தான். If there is no businessman, there is no building man. சும்மா இறங்கி சென்னை மாநகரத்தை அப்படி சுத்திட்டு வாங்க. உங்கள கட்டணம் யாருக்கு சொந்தம்? அரசாங்கத்துக்கு சொந்தமா? அரசாங்கத்துக்கு எத்தனை கட்டடம் இருக்கும்? சென்னை மாநகரம் என்பதே தனி மனிதனுடைய சொத்துடைமை. Yes or no? And they are business people. நான் அப்ப தெளிவா சொன்னேன், இந்த சமுதாயத்தில் அறிவு வந்திருக்கிறது, வந்துருச்சு. ஒரு அறிவார்ந்த சமூகமாக நாம் மாறி இருக்கிறோம். யாருமே அதை குறை சொல்ல முடியாது. அமெரிக்காவில் இருக்கின்ற நாசாவில் 30% உட்கார்ந்து இருக்கான் நம்ம ஆளு. அந்த நாசால இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் கட்டினாங்க. ராஜேந்திரன் ஒருத்தர் தான் அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் பின்னால் இருக்கக்கூடிய வால் இருக்கு இல்லையா, அந்த பெரும்பெரும் கற்கள் வந்து அதை அடிச்சு உடைச்சிருமா. அந்த வாழை அந்த மின்கட்கள் வந்து அடிச்சிருமா, உடஞ்சு போயிருமா. அதுக்கு என்ன பண்றது அமெரிக்கன் மண்டை உடச்சு வந்திருக்கான். நம்ம ஆளு இந்த கூனி சாக்கு இருக்குல்ல, சாக்குன்னு சொல்றாங்களே, அதுல ஏதோ பிளான் பண்ணி செஞ்சு
அதை காப்பாத்திட்டாரு. வான்வெளியில இருக்கின்ற விண்கலத்துக்கு கூட காப்பாற்றக்கூடிய வல்லமை எவனுக்கு வந்துச்சு? இந்த தமிழ் மகனுக்கு தான் வந்துச்சு. மலேசியாவிலே சாதனை பேரரங்கம் அப்படின்ற ஒரு பெரிய நிகழ்ச்சி கூட்டி இந்த மனிதரை வர வச்சு, நான் வர வச்சு பாராட்டலாம் செஞ்சேன். பிகாஸ் வளர்ந்து வர மனிதர்களை நம்மவர்கள் பாராட்டுவதே இல்லை. நம்மவர்கள் சமுதாயத்துக்கு சென்ற நல்ல காரியங்களை பார்த்தாலும் பார்க்காம போயிடுவாங்க. அத்தகைய வல்லமை உள்ள இந்த தமிழ் சமுதாயம் அறிவாற்றலை மெஞ்சி இருக்கிறது. கலை கலாச்சார பண்பாடுகளை நாம் உயர்ந்து விட்டோம். ஆன்மீகத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று வெளிநாட்டில் இருக்கின்ற ஆங்கிலேயர்கள் இங்கே வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கார்கள். திருவண்ணாமலையில 40,000 பேர் உட்கார்ந்துருக்காங்க வெள்ளக்காரன். நம்மால் எவன் போய் வெளிநாட்டில் உட்கார்ந்துருக்காங்க 40,000 பேர். ஆன்மீகத்தை கற்றுக்கொள்ள வேண்டுமானால் இந்த தென்னகத்துக்கு தான் உலகம் பூரா இருக்கின்ற மக்கள் வர வேண்டும். ஏனென்றால் இவர்கள் தான் ஆன்மீகத்தின் உச்சத்தை தொட்டிருக்கிறார்கள். ஆன்மீகத்திலே உச்சத்தை தொட்டு விட்டோம். கலை கலாச்சார பண்பாடுகளில் நாம் உச்சத்தை தொட்டிருக்கிறோம். கல்வியில உச்சத்தை தொட்டுக் கொண்டிருக்கிறோம் நண்பர்களே. ஆனால் செல்வ வளத்திலே, செல்வம் சேர்க்கின்ற முயற்சியிலே நாம் எப்பொழுது இந்த உச்சத்தை தொழுகிறோமோ இந்த இனம் இந்த உலகத்துக்கே வழிகாட்டக்கூடிய இனமாக மாறிவிடும். அத்தகைய செல்வந்தர்களை உருவாக்கக்கூடிய மனிதர்களை இப்பொழுது நாம் போற்றி புகழ வேண்டும். அவர்களை தோளிலே வைத்து சுமக்க வேண்டும். அவர்களுக்கு துணை நிற்க வேண்டும். நான் ஒரு மலேசியாவிலே ஒரு லட்சியம் வைத்திருந்தேன். 1000 பேர்களை லட்சாதிபதியாக்க வேண்டும் என்று. அந்த வேலை எனக்கு முடிஞ்சிருச்சு. இங்க வந்து பார்த்தா ஐயா நான் 10,000 பேரை கோடீஸ்வரன் ஆக்க போன்னு நிக்கிறாரு. ஓ மை காட், எங்க ஜனத்துக்கு ஒரு நியாயமான பிகர் அது. இங்க பார்த்தா 10,000 பேர் என்றார். நான் அங்க அந்த குழந்தைகள் வளர்ப்புல தான் பிரச்சனை இருக்கிறது, அதுக்காக என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு வேலை செஞ்சிருக்கிறேன். வேலை செஞ்சு முதல்ல என்னுடைய குழந்தையே நான் அந்த சிஸ்டத்தை பிரயோகிச்சிருக்கேன். 25 வயதுல வாபிக் யூனிவர்சிட்டி லண்டன்ல 25 வயசுலயே PhD முடிச்சிட்டா. என் மக 25 வயசுலயே முடிச்சா. ஏன்னா எனக்கு அந்த சிஸ்டத்தை நான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். இதை சமுதாயத்துக்கு பரிமாற வேண்டும். எப்படி பரிமாறுவது? இதுக்கு ஒரு சிஸ்டம் வேணும். ஏன்னா இன்னைக்கு நிலைமை என்ன தெரியுமா? ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சு முட்டாளாக்கிட்டு அப்புறம் மோட்டிவேஷன் கொடுத்து நாங்க சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கோம். அதான் கொடுமையிலும் கொடுமை. ஏனென்றால் இன்றைக்கு இருக்கின்ற கல்வி பொது அறிவை வளர்க்கின்றது, வருமானத்தை வளர்ப்பதில்லை. வேலை கொடுக்கிறது, ஆனால் உயர்வை கொடுப்பதில்லை. எனவே மனிதர்களுக்கு வருமானம் சம்பாதிக்கின்ற அந்த ஆற்றல் படைத்த மனிதர்கள், வருமானத்தை உயர்த்தி கொடுக்கக்கூடிய ஆற்றல் படைத்த மனிதர்கள் எங்கெல்லாம் இந்த தமிழ் சமுதாயம் இருக்கிறார்களோ அவரெல்லாம் தலை வணங்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன். இவர்களால் தான் சமூகம் மாறப் போகிறது. இன்னைக்கு நான் உட்கார்ந்து பாக்குறேன். நீங்க எல்லாம் என்ன பாத்தீங்களோ தெரியாது. மாலையை பார்த்திருக்கீங்க, எல்லாம் பார்த்திருப்பீங்க, அவங்க பேச்சை பார்த்திருப்பீங்க. நான் பார்த்ததெல்லாம் அத்தனை குடும்பங்களை பார்த்தேன். those people who stood here, எல்லாம் குடும்பங்கள், அந்த பெண்கள், அந்த குழந்தைகள். ஒரு தலைமுறை மாறுகிறது. ஒருவன் பணக்காரனாகி விட்டால் எங்க மாசம் ₹1,00,000 ஒருத்தன் சம்பாதிக்க தொடங்கிட்டாவே அந்த தலைமுறை மாறிடும். எஸ் நோ? அந்த ₹1,00,000 சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பை கொடுக்கக்கூடிய மனிதர்கள் யாரா இருந்தாலும் சரி, அவர்களுக்கு துணை நிற்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன். அவங்க சொன்னாங்க நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள முடியுமான்னு. நான் உள்ளபடியே சொல்றேன், ஒரு நிகழ்ச்சி கேன்சல் பண்ணிட்டு வந்துட்டேன். நான் ஏன் தெரியுமா? நான் தேடிக்கிட்டு இருந்த ஒரு மனுஷன் இருந்தார் இந்த உலகத்துல. I was looking for someone. நான் ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருக்கேன். நிறைய பேச்சாளர்களை பார்த்திருக்கிறேன், சமுதாய அக்கறையோட பேசக்கூடிய மனிதர்களை பார்த்திருக்கேன். ஆனால் அமைதியாக, ஆர்ப்பாட்டம் இல்லாமல் பணிவாக அந்த காரியத்தை மிக மிக பணிவாக செய்து கொண்டிருக்கின்ற ஒரு உத்தமமான மனிதனை நான் சந்திருக்கிறேன். இவர் நான் விட போறதில்லை. கிரேட் பர்சனாலிட்டி. நண்பர்களே, இவருக்கு ஏன் அருள் இருக்கிறது? பேரிலே வந்துருச்சு, வேற எங்கேயும் தேட வேணாம். நீங்க அந்த பேர்லயே அருள் இருக்கிறது. அந்த அருள் அவர் மனத்திலே நிறைந்திருக்கிறது. இந்த சமுதாயத்தை உயர்த்தோட வேண்டும் என்று நினைக்க கூடியிருக்க அவருக்கு இத்தனை ஆசைகளையும் வந்திருக்கிறது. எப்பொழுது ஒரு மனிதனுக்கு இறையாற்றோட ஆசை கிடைக்கும்? எப்பொழுது கிடைக்கும்? 2 வகை மனிதர்கள் இருக்கிறாங்க. ஒரு வகை மனிதர்கள் நான் சாதிக்க வேண்டும், நான் வெற்றி பெற வேண்டும், என் குடும்பம் நன்றாக்க வேண்டும், அதோடு நிறுத்திக்குவாங்க. தப்பு கிடையாது. சாமானிய மனிதனை விட அவன் நல்லவன், சாதனையாளன். ஆனால் இன்னொரு வகையான மனிதர்கள் இருக்கிறார்கள். இந்த முதல் கட்டத்தை தாண்டி அடுத்த கட்டத்துக்கு போவாங்க. ஆன்மீகத்தில் 3 பிரிவாக பிரித்து சொல்லியிருக்கார்கள் மனிதர்களை. ஜீவாத்மா, மகாத்மா, பரமாத்மா என்று 3 நிலைகளை பிரித்திருக்கார்கள். ஜீவாத்மா யாரு? தன்னையும் தன் சுற்றத்தையும் சார்ந்த மனிதர்களையும் வாழ வைக்கக்கூடியவர்கள். புரியுது அவங்களுக்கு? தப்பு ஒண்ணும் கிடையாது. மகாத்மா யாரு?
யார் மகாத்மா? தன்னை சார்ந்திராத, தனக்கு சம்பந்தம் இல்லாத, தனக்கு உறவுகள் இல்லாத மனித சமுதாய மேம்பாட்டுக்காக வாழக்கூடிய மக்கள், அந்த சமுதாயத்துக்காக வாழக்கூடியவர் தான் மகாத்மா ஆகிறார்கள். பரமாத்மா யாரு? உலகத்தில் இருக்கின்ற மனிதரை இன வேறுபாடின்றி, மொழி வேறுபாடின்றி இன்னொரு ஜீவனாக பார்த்து, புரியுதா உங்களுக்கு, அவர்கள் மேம்பாட்டுக்காக தன்னையே அர்ப்பணித்துக் கொள்கிறவர்கள். மகாத்மா என்ற வரிசையிலே நம்முடைய அருளாந்து வந்திருக்கார் என்பதை இப்பொழுது நான் டிக்ளேரே பண்ணிடுறேன். இத்தனை பெரிய கூட்டம், இத்தனை பெரிய குடும்பங்களை வாழ வைக்கக்கூடிய ஒரு மகாத்மாவாக இன்றைக்கு அவதரித்திருக்கிறார். இவரை போன்ற மனிதர்கள் இன்னும் நிறைய வேண்டும், இன்னும் பெருக வேண்டும். அடம் உட்கார்ந்து பேசுகின்ற பொழுது இதைத்தான் புரிந்து கொண்டேன். எங்க நான் எனக்கு இவ்வளவு தாங்க செய்ய முடியும். ஆனா நாலு ஒரு 1000 பேரை 10,000 பேரை பணக்காரனாய் கூட்டிட்டு அவங்க எல்லாம் அந்த காரியத்தை செஞ்சாங்களா, அந்த சமுதாயத்தை ரொம்ப சீக்கிரம் உயர்த்தி விட்டுறலாம் இல்லையா? அதுதான் மகாத்மா. இட் இஸ் நாட் a single man now. மிஸ்டர் அருளாந்து இஸ் no more a single man. அவருக்கு பின்னால் பல கோடீஸ்வரர்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் வளர வேண்டுமானால் உங்களுக்குள்ளே இருக்கின்ற பேராற்றலை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். மாறக்கூடியது மனிதன் என்றால் மாறுவதற்கான அம்சம் அவனுள்ளே என்ன வைத்திருக்கிறது? இறையாற்றல். எது அவனை மாற்றுவதற்காக காத்துக் கொண்டிருக்கிறது? நான் எப்போதும் பயிற்சியில் ஒரு விஷயம் கேட்பேன். இந்த உடலை இறையாற்றல் படைத்திருக்கிறது. இது நம்ம படைச்சதில்ல, அந்த டெக்னாலஜி நம்ம கிட்ட கிடையாது. மனுஷன் என்னென்னமோ பண்ணி பார்க்கிறான். இன்னொரு கண்ணை உருவாக்க முடியல, இன்னொரு எலும்பை பொருத்தி வைக்க முடியல, ஒரு இருதயத்தை உருவாக்க முடியல. இந்த இருதயத்தை புடுங்கி இன்னொரு இதயத்தில் வைக்கலாம், இந்த கிட்னியை புடுங்கி இன்னொரு கிட்னியை வைக்கலாம். உற்பத்தி எதுவுமே மனிதன் செய்ய முடியவில்லை, எதையுமே மனிதனால் உற்பத்தி செய்ய முடியவில்லை, இறை படைத்த விஷயங்களை. அப்ப இந்த உடலை எப்படி படைச்சிருக்கு நான் கேட்டேன் பயிற்சியில. இந்த இடத்துல ஹெல்மெட் போட்டு வச்சிருக்காரு, சரிதானே? ஏன் ஹெல்மெட் போட்டிருக்காரு? நம்ம கேட்டுக்கிட்டதுனாலயா? ஏங்க மூளை இருக்குங்க, இப்படி தொட்டிங்கன்னா முடிஞ்சவங்க செத்து போயிடுவீங்க. அவ்வளவு மென்மையான விஷயங்க மூளை. இந்த உடலை இயக்கி கொண்டிருக்குங்க. கம்ப்யூட்டர் சிஸ்டம் டோட்டலா முக்கியமான இடங்க அது. யூ cannot play the fool with that man. அதை ஒரு ஹெல்மெட் போட்டு பாதுகாத்து வச்சிருக்காரு. இந்த உடம்பு நீங்க முதல்ல இந்த இறை படைப்பை நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க. இந்த உடம்பை எப்படி படைச்சிருக்காரு நான் கேட்பேன். இந்த இடத்துல புருவம் வச்சிருக்காரு, சரிதானே? முதல் ஒவ்வொரு உறுப்பா பார்ப்போம். இந்த புருவம் பாருங்க ஒரு எல்லை வரைக்கும் தான் வளரும். இது இந்த முடி மாதிரி எனக்கு குறைஞ்சிருச்சு, ரொம்ப பேர் வச்சிருக்கீங்க. இது முடி மாதிரி இப்படியே வளர்ந்து தொங்குச்சுன்னா என்னங்க ஆகுறது? என்னங்க நடக்கிறது? எல்லாம் இந்த பமேரிய நாய்க்குட்டி மாதிரி ஒருத்தர் போட்டு முட்டி மோதிக்கும். ஏசனோ அப்படி இல்லாட்ட என்ன பண்ணுவோம்? இங்க இருந்து போகும்போது அலோ அவ்வா கை திறந்து பார்த்து பேசிட்டு இருக்கணும். அந்த கஷ்டம் கூட வேணான்ட்டு முடி கூட எங்கெங்க எவ்வளவு வளரணும் கணக்கு போட்டு வச்சிருக்காரா? என்னங்க படைப்பு! எங்க கண்ணுங்க இருக்கு, மூக்குங்க இருக்கு, வாய் இருக்கு. இந்த சிஸ்டம் சரியா இல்ல மாத்தி வச்சா நல்லா இருக்குமா? நான் எப்போதும் கொஞ்சம் கோணலாவே சிந்திச்சு பழக்கப்பட்டவன். சரி, கண் எடுத்து கீழே வச்சிருமே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க முகம் எப்படி இருக்குன்னு. கண்ணால பார்த்துட்டு மூக்குல கொண்டு போய் சொல்லிடுவான். ஆமா தானே? ஏங்க மூக்குக்கு வாய்க்கு இடைவெளி கொஞ்சம் எட்ட வச்சு பாருங்க. இப்ப யாருங்க சோத்தை பார்த்து சாப்பிடுறோம்? எல்லாம் டிவி பார்த்தா சாப்பிட்டு இருக்கோம். பெண்களுக்கு சமைக்கிற வேலை ரொம்ப குறைஞ்சு போச்சு சீரியல் வந்ததுனால. ஏன்னா எல்லாரும் எண்ணங்கள்லாம் சீரியலுக்கு போயிடுச்சு. ஏங்க அப்படி இருந்துச்சா என்னங்க ஆயிருக்கும்? மூக்கை கொண்டு போய் மேல வச்சிருந்தா சாப்பாடு எடுத்து மூக்கை கொண்டு போய் மோந்துட்டு இப்படி சாப்பிடுவானா? எவனா சாப்பிடுவானா? பெர்ஃபெக்ட்டுங்க, பெர்ஃபெக்ட்டுங்க, 100% பெர்ஃபெக்ட்டுங்க. நீங்க யதார்த்தமா உணவு கொண்டு போனா கூட உடனடியா இன்ஃபர்மேஷன் போயிடுங்க. கெட்டு போன உணவு வருதுறானு முடிச்சுக்கிறீங்களா இல்லையா? ஏங்க 32 பல்லு வச்சிருக்கான், கொஞ்சம் கூட வச்சா என்னங்க ஆகும்? ஒரு 38 இருந்தா என்னங்க ஆகும்? அவன் குட்டி டைனோசரஸ் மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கணும். நீங்க அழகா இருக்க வேண்டும் என்பதிலே கவனமா இருக்கிறார் இறைவன். சரியா இருக்கா? கரெக்டா இருக்கா? காது சரியா இருக்கா? செயல்பாடுகள் சரியா இருக்கா? கழுத்து சரியா இருக்கா? இந்த இடத்துல பாருங்க ரிப்ஸ் போட்டு வச்சிருக்காரு, விழாவில் போட்டுக்காரு. எதுக்குன்னு கேட்டேன். எடுத்தோன்னு குத்திக்கிறாங்கல்ல. இப்போ ஏங்க இந்த ரிப்ஸ் மட்டும் இல்லாட்டினா ரொம்ப பேர் செத்து போடுவான் தெரியுமா? ஏன்னா எடுத்தோன்னு குத்துறோம் நேரா பஞ்ச் எங்க போவோம்? நுரையீரலுக்கு போவோம், இல்லாட்டினா ஹார்ட்டுக்கு போங்க. முடிஞ்சது கதை. ஏங்க எது எது எப்படி பாதுகாக்கணும்னு சிந்திச்சு வச்சிருக்காரு. நான் ஒரு நாள் யோசிச்சு பார்த்தேன், இந்த விரலை பார்த்துக்கிட்டே இருந்தேன். இந்த விரலை இது இப்படித்தான் இருக்கணுமா இல்ல வேற மாதிரி வச்சிருந்தா நல்லா இருக்குமான்னு கேட்டேன்.
சும்மா கற்பனை பண்ண, இந்த விரல தூக்கி நடுவில் வச்சா என்னங்க ஆயிருக்கும்? இந்த விரல பாய்க்க முடியுமா? எந்த விரலையாவது இடமாற்றி வச்சு பாருங்க, முடிஞ்சதுங்க. நான் கூட ஒரு நாள் கொஞ்சம் கிறுக்குத்தனமா யோசிச்சு பார்த்தேன். இந்த விரல் மட்டும் கொஞ்சம் நீட்டா இருந்தா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்த்தேன். ஒண்ணும் நடந்திருக்காது. சாப்பிடும்போது கண்ணை குத்திரும். இந்த கையோட அளவு என்ன, காலோட என்ன, பெண்கள் எப்படி இருக்கணும், ஆண்கள் எப்படி இருக்கணும், எது எது எப்படி நடக்கணும். ஒரு ஆணுடைய விந்திலே அவனுடைய வரலாறு காத்துக் கொண்டிருக்கிறது, அவனுடைய முன்னோர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு பெண்ணுடைய சினைமுட்டியிலே அவர்களுடைய வரலாறு காத்துக் கொண்டிருக்கிறது, அவருடைய முன்னோர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். உங்களால் சிந்திக்க முடியுமா அதை பற்றி? Is it possible? Not possible. That's the all-knowing, the super intelligence, பேராற்றல் மிக்க ஒரு மாபெரும் சக்தி, ஒரு பரம்பொருள் இந்த உலகத்தை படைத்திருக்கிறது. அந்த பரம்பொருளின் கடைசி படைப்பு தான் நீங்கள். நண்பர்களே, ஒரு விஷயத்தை மனசுல வச்சுக்கொள்ளுங்க. இறையாற்றல் இந்த பஞ்சபூதங்களை படைத்திருக்கிறது, இந்த அண்ட சராசரங்களில் இருக்கின்ற அத்தனை கோள்களையும் படைத்திருக்கிறது. ஓகே, சரிதானே? இது ஒத்துக்குறீங்களா இல்லையா? 5 பஞ்சபூதங்கள் என்னது? நிலம், நீர், நெருப்பு, காற்று, வான், பிறகு மனிதன், பிறகு உயிரினங்கள். ஓரறிவு, 2 அறிவு, 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவு, பிறகு மனிதன். இது இறையாற்றல் படைத்திருக்கிறது. இதுல எதுவும் பிரச்சனை இருக்கா உங்களுக்கு? ஓகே பண்ணிடலாமா? எப்போ படைச்சாரு? நானும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, யாரும் பதில் சொல்ல மாட்டாங்க. எப்பங்க இதெல்லாம் படைக்கப்பட்டது? எத்தனை கோடி ஆண்டுகளுக்கு முன்னால் படைக்கப்பட்டது? எங்க அடுத்த கேள்வி ஒரு முக்கியமான கேள்விங்க. வேற என்ன படைச்சிருக்கு? வேற படைக்கப்பட்ட ஒரு விஷயத்தை சொல்லுங்க. ஜஸ்ட் ஒன். நல்லா யோசிங்க வீட்டுல போய். எல்லாம் கடவுள் கடவுள் கடவுள், இறையாற்றல், தப்பு தப்பு தப்புன்னு பேசிட்டு இருக்கீங்க. அங்க போய் என்னென்னமோ கொடுத்து காரியம் சாதிக்க பாக்குறீங்க. ஆனா இறையாற்றல் என்ன படைத்தது, வேற என்ன படைத்திருக்கிறது என்று பார்த்தால், இந்த நிலம், நீர், நெருப்பு, காற்று, வான், இந்த உயிரினங்கள், பிறகு மனிதன். வேற என்னங்க? சும்மா ஏதாவது ஒண்ணு சொல்லுங்களேன், கற்பனையாவது. என்னங்க படைச்சிருக்காரு வேற? கொஞ்சம் உரக்க சொல்லுங்க. Nothing. Plastic. No, that's not created by God. Plastic is created by human being. Anyway, it's a very good answer. அவர் ஒரு புதுமையா யோசிக்கிறார். இப்படி குழந்தைகள் என்கிட்ட பேச தொடங்கிட்டா நான் சந்தோஷமாயிடுவேன். You know why? அந்த தைரியம், அந்த பப்ளிக்ல நின்று பேசுற தைரியம். யாருப்பா உங்க பெற்றோர்கள்? ஆட கடவுளே, சிங்கத்துக்கு பிறகு வேற எப்படி இருக்கு? Give a big hand. Beautiful, beautiful. Okay. வேற என்னங்க படிச்சிருக்காரு கடவுளே? என்னப்பா பேசாம இருக்கீங்களா? என்ன கண்ணு? எல்லாமே அதுதான் நடக்குது. ஐயா என்ன சொன்னீங்க? அதான் வெட்டவெளி, வெட்டவெளி, சூரியன், சந்திரன், கிரகங்கள். Am I right? அதையா மனிதனை படைச்ச பிறகு வேற என்ன படைச்சாரு? ஒண்ணுமே இல்லையா? சரி, படைக்கப்பட்டது என்ன கண்ணு? சரி, இந்த சண்டைக்கு நான் வரல. அவர் சொல்றாரு இறைவனே மனிதன் தான் படைத்தான்றாரு. ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சு கொள்ளணும். படைப்புகளில் 5 அறிவுக்கு உட்பட்ட எல்லா ஜீவனும் நிலம் பார்த்து வாழும். மனிதன் வான் பார்த்து வாழ்வான். மனிதன் ஒண்டி தான் இறைவனை படைக்க முடியும். மனிதன் மட்டும்தான் இறைவனை நினைக்க முடியும். மனிதன் மட்டும்தான் படைப்பின் ரகசியம் என்ன என்பதை புரிந்து கொள்ள முடியும். நண்பர்களே, நம்முடைய சித்தர்கள் இந்த ரகசியத்தை கண்டுபிடிச்சு முடிச்சிட்டாங்க. ஆனா யாரும் அதை சரியா பரிமாறலைங்க. நான் பரிமாற வந்திருக்கிறேங்க. ஆனா இப்ப இல்லைங்க. யாருக்கு தெரியுமா பரிமாறுவேன்? மாசம் லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிற மனிதர்களுக்கு மட்டும்தான் பரிமாறுவேன். அவனுக்கு ஒண்டித்தான் தகுதி இருக்கு அதை பற்றி தெரிஞ்சு கொள்வதற்கு. லட்சம் ரூபாய் சம்பாதிச்சுட்டு வாங்க, இலவசமாக சொல்லிக் கொடுக்கிறேன். என்ன கண்ணு? ஆன்மீகத்தை பணம் போட்டு சொல்லிக் கொடுக்க கூடாது. ஆன்மீகத்தின் வழிமுறைகள் என்ன தெரியுமா? மண்ணாசை, பொன்னாசை, பால் கவர்ச்சி. இந்த 3 கவர்ச்சியிலையும் அவன் அறநெறியில் நின்று நிறைவேற்றிருக்கணும். அறநெறியில் நின்று, அறத்தில் நின்று அவன் சம்பாதிச்சிருக்கணும். அறத்தில் நின்று அவன் குடும்பம் நடத்திருக்கணும். ஆணவத்தை அவன் விட்டுட்டு போயிருக்கணும்.
பணத்தை போட்டு பேசுறது ஆன்மீகம் அல்ல. அப்படி என்றால் அது தப்பு இல்லை. நம்மளை விட பெரிய மகான்கள், புரியுதா உங்களுக்கு, நம்மளோட பெரிய மகான்கள், ஆனால் அவர்களால் வழிகாட்ட முடியாது. ஏனென்றால் திருமூலர் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார், கண்டவர் வெண்டிலர், விண்டவர் கண்டிலர். பார்த்தவன் சொல்லல, சொல்றவன் ஒன்னும் பார்க்கல, பார்க்காதவன் சொல்லிக் கொடுக்க கூடாது. அப்புறம் நான் என்ன சொல்லிக் கொடுப்பேன், அடுத்த கேள்வி வருது இல்ல, நீங்க சொந்தமா பாத்துக்கிற அந்த ரகசியத்தை சொல்லுவேன். ஆனா காசு 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 காசுன்னு தேட வேண்டிய ஒரு இடத்துல இருக்குமா இல்லையா? குடும்பம் இருக்குல்ல, பொறுப்பு இருக்குல்ல. எவன் ஒருவன் தன் குடும்பத்தை சரியாக வைத்துக் கொள்ள முடியவில்லையோ அவனுக்கு ஆன்மீகம் வராது. அவன் கிட்டவே போறதுக்கு லாய்க்கு இல்ல. ஏன்னா அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பொறுப்பு ஒண்ணு இருக்கிறது. இந்த பிறப்பு, இவன் ஏன் இந்த பெற்றோருக்கு பிறந்தான்? ஏன் காசு இல்லாத பெற்றோருக்கு பிறந்தான்? ஏன் இந்த மனைவி? ஏன் இந்த உடன்பிறப்புகள்? ஏன் இந்த குழந்தைகள்? இதை ஆழமாக சிந்தித்து பார்த்தால் தெரியும் உங்களுக்கு, நீங்கள் கடமைகளை முடிக்காமல் வந்திருக்கிறீர்கள். உங்ககிட்ட ஒரு இனிப்பு பண்ற லட்டு கொடுக்கணும்னு வச்சுக்கொள்ளுமே, ஐயா கிட்ட கொடுக்கணும்னு வச்சுக்கொள்ளுமே, என்ன சொல்லுவீங்க? டயபிட்டிஸ் இருக்கா? இல்ல இல்ல, ரொம்ப நன்றி சார்னு சொல்லுவீங்க. சாப்பிட்டு முடிச்சு இன்னொன்னு கொடுத்தா என்ன சொல்லுவீங்க? சரி, ரொம்ப 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 நல்ல சார் இன்னொன்னு வாங்கிக்குவேன். அதுவும் சாப்பிட்டு முடிச்சு இன்னொன்னு கொடுத்தா போதும். ஏன் போதுன்றீங்க? திருப்தி அடைஞ்சிருச்சு மனசு. ஒரு மனிதனுடைய மனம் திருப்தி அடைந்திருக்கிறதா பண விஷயத்தில் என்பதை கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? சம்பாதிக்கிற பணத்தை தன் குடும்பத்துக்கும் குழந்தைகளுக்கு மட்டுமல்லாது சமுதாயத்துக்கே திருப்பி கொடுக்கிறாரே, அந்த மனிதர் தான் ஆன்மீகத்துக்கு சரியான வழியில் இருக்கிறார் என்று அர்த்தமாகும். எனக்கு நிறைய கோடி சொல்ல தெரியுங்க. உங்களுக்கு தெரியுமா எத்தனை நிறுவனங்கள் நான் தூக்கி விட்டுருக்கேன் தமிழ்நாட்டில்? 20 நாடுகளுக்கு நான் போயிருக்கிறேங்க. 20 நாடுகள் ஒரு நிறுவனத்தை நான் தூக்கி விட்டவங்க. ஆனா நான் உறவு வச்சுக்கலைங்க. ஏன்? அதையும் தொழில் மாதிரி செஞ்சேன். ஆனா அருளாந்தோர் அவரோட கைகோர்த்து நிற்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன். பிகாஸ் திஸ் மேன் இஸ் a spiritual man. பிகாஸ் பணத்தை பெருசா நினைக்கல. ரொம்ப பேர் நினைக்கிறாங்க, தப்பு தப்பா நினைக்கிறாங்க. ஒரு ரகசியத்தை நான் சொல்லி முடிக்க போறேன். ஐயா, ரொம்ப பேர் ஆன்மீகத்தை இந்த நாட்டை தவறாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதை நான் சொல்லித்தான். எதையும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இதை எதையும் பெற்றிராமல் இருப்பதெல்லாம் ஆன்மீகம். ஒண்ணுமே இருக்கக்கூடாது, வீடு இருக்கக்கூடாது, வாசல் இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் திறந்துடணும், அதுவெல்லாம் ஆன்மீகம். அது யார் செய்யலாம்னா புத்தன் செய்வான். புத்தனுக்கு எல்லாம் இருந்துச்சு, புரியுதா உங்களுக்கு? புத்தன் had everything. அவர் திறக்கலாம். இவர் இன்னும் குடும்பத்தையே கவனிக்கலையே, கடமைகளே கவனிக்கலையே, பொறுப்பையே கவனிக்கலையே. நான் எல்லாத்தையும் திறந்துட்டேன்னு சொல்றேன், இவன் ஏமாத்துறான்னு அர்த்தம். எதையும் பெற்றிராமல் இருப்பதல்ல ஆன்மீகம், பெற்றிருப்பதில் பற்றில்லாமல் இருப்பது ஆன்மீகம். புரியுதா உங்களுக்கு? சம்பாரிங்க, தலைவத்துக்கு வச்சு ஆட்டாதீங்க. நான் தான் பெருசா பாடி தூக்காதீங்க. எங்க தமிழ்நாட்டில் முதல் மனிதனை நான் பார்த்திருக்கிறேன். அந்த அளவுக்கு ஆர்வம் இருக்கின்ற ஒரு மனிதன் நான் பார்த்திருக்கிறேன். இட்ஸ் கிரேட். நான் கடவுளுக்கு சொல்ற நன்றியில்தான். எனக்கு சரியான மனிதர்களை அடையாளம் காட்டு. ஒரு சரியான மனிதர் உங்களுக்கு தலைவராக பார்த்திருக்கிறார். இறையாற்றல் படைப்பை நிறுத்திக் கொண்டு பல கோடி ஆண்டுகள் ஆகிவிட்டது தெரியுமா? இனிமேல் படைப்பதற்கு ஒன்றுமே இல்லை இறையாற்றலிடம். என்னால் பூரணத்துவமாக இந்த உலகம் படைத்திருக்கிறது. உங்களால இன்னும் அந்த இறை ரகசியங்களே கண்டுபிடிக்க முடியவில்லை. கண்டுபிடித்த சித்தர்கள் மட்டும்தான். அந்த இறை ரகசியத்தை நம்மளால கண்டுபிடிக்க முடியல. நானும் தேடிக்கிட்டு தான் இருக்கிறேன், நானும் பயிற்சி பண்ணிட்டு தான் இருக்கிறேன். சும்மா கோட்டு பாட்டிருக்கேன் அந்த நிகழ்ச்சிக்காக. உள்ளுக்குள்ள நானும் ஒரு துறவிதான். ஆனா குடும்பம்னு ஒண்ணு இருக்குல்ல, பிள்ளைங்க ஒண்ணு இருக்குல்ல, அதுக்கு சம்பாதிக்கணும் வேண்டி இருக்குல்ல, அந்த கடமை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அவ்வளவுதான் நண்பர்களே. பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இந்த பூரணத்துவமான இந்த பிரபஞ்சத்தை படைத்து, இந்த சூரியன் எவ்வளவு தொலைவு இருக்க வேண்டும், இந்த சந்திரன் எப்படி இருக்கணும், அன்றைக்கு கிரகணம் நடந்தது. கிரகணம் நடந்துச்சா இல்லையா? எங்க கிரகணம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால் நம்ம ஒரு எழுதி வச்சிருக்கான் ஜாதகத்துல. என்னங்க நினைச்சு பார்க்க முடியுமா? என்னங்க சயின்ஸை பத்தி பேசிட்டு இருக்கானுங்க எல்லாரும்.
சயின்ஸ் இப்ப வந்ததுங்க. how many years man? ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்னால தான் அறிவியலே வந்திருக்கிறது. எப்படிங்க 5000 ஆண்டுகளுக்கு முன்னால நம்முடைய சித்தர்கள் இந்த கிரகணத்தை பத்தி எழுதி வச்சிருக்கான்? எப்படிங்க முடியுது? அவ்வளவு பெரிய மிகப்பெரிய ஒரு சயின்ஸ நம்மால சயின்டிபிக் எக்யூப்மென்ட் இல்லாம கண்டுபிடிச்சிருக்கானா? அவன் பயன்படுத்திய ஆயுதம் எது? அவன் தான் இறையை புரிந்து கொண்டான். அவன் தான் இறை தன்னுள்ளே என்ன வைத்திருக்கிறது தெரிந்து கொண்டான். அவன் தான் தன்னுள்ளே வைத்திருக்கின்ற அந்த கருவியை பயன்படுத்தி ஜெயிச்சிட்டான். நம்முடைய சித்தர்கள் பெரிய தப்பு பண்ணிட்டாங்க. ஏன் பண்ணாங்க எனக்கு தெரியல. இதை சொல்லிட்டு போயிருந்தான் அந்த இனம் எங்கேயோ போயிருக்கும். அது ஒரு காரணத்துக்காக சொல்லல, அது எங்களுக்கு தெரியும். நண்பர்களே, அதுல சித்தர்கள் பயன்படுத்திய அந்த உறுப்பு எது என்பதுன்ற விஷயத்தை நீங்க தெரிஞ்சு கொள்ளணும். இறையாற்றல் படைத்திருக்கின்ற உடல் ஒவ்வொரு உறுப்பும் உலகத்தில் இருக்கின்ற எல்லா மனிதர்கள் போன்றே இயங்கிக் கொண்டிருக்கிறது. உண்டா இல்லையா? வெள்ளைக்காரன் என்ன பார்க்கணும் அதை நம்ம பார்க்கிறோம். அரபுக்காரன் காதல் என்ன உள்ளது அதை நம்ம கேட்கிறோம். அவனும் மூச்சு இழுக்கிறான், 21,600 மூச்சு இழுக்கிறான். அதான் நம்ம இருக்கிறோம். அவன் சாப்பிடுற சாப்பாடு ஜீரணமாவது, நம்ம சாப்பிடுற சாப்பாடு ஜீரணமாவது. அவனும் டாய்லெட் போறான், நம்மளும் டாய்லெட் போறான். அதான் நடக்குது. அவனும் செக்ஸ் பண்றான், அவனும் பிள்ளை பத்துக்கிறான், அவன் பொண்டாட்டிக்கு பால் இருக்கு. அதான் நடக்குது. ஏங்க, உடம்புல எந்த உறுப்புங்க இப்ப முட்டாள்தனமா இயங்குது? எந்த உறுப்புங்க இப்ப உடம்புல முட்டாள்தனமா இயங்குது? கண்ணு முட்டாளா? காது முட்டாளா? மூக்கு முட்டாளா? வாய் முட்டாளா? உங்க இருதயம் முட்டாளா? உங்க நுரையீரல் முட்டாளா? உங்க கிட்னி முட்டாளா? உங்க லிவர் முட்டாளா? எது முட்டாள்தனமா இயங்குது? 100% பர்ஃபெக்ட். உங்களுக்கு தெரியுமா? திஸ் ஹார்ட்வேர், இந்த உடம்பு இறைவனால் படைக்கப்பட்டது, குறைபாடே கிடையாது. நீங்க உயரமா இருக்கலாம், கட்டையா இருக்கலாம், குண்டா இருக்கலாம், ஒல்லியா இருக்கலாம், என்ன மாதிரி அழகா இருக்கலாம், உங்களை மாதிரி அசிங்கமா இருக்கலாம். அது ஏன் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் இட் டசன்ட் மேட்டர். என் வெப்சைட் போனீங்களா பாப்பீங்க, வெள்ளைக்காரங்களா பை ஷர்ட் பை படம் எல்லாம் போட்டிருப்பேன். வெள்ளைக்காரன் நான் போனோன்னு கொஞ்சம் பயந்து, என்னடா வெள்ளை வெள்ளையன்னு இருக்கான், நம்ம ஒண்டி செக்கச்சேவேன்னு இருக்குமேனு. கொஞ்ச நேரம் பார்த்தா எல்லாம் அவனும் மடையனா தான் இருக்கிறான். யூ பிளடி பாஸ்டர்ன்ற எஸ் சார்ன்றான் அவன். அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன், உலகம் பூரா மனிதர்கள்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கிறான். இந்த வட அமெரிக்க தமிழ்ச்சங்க கூப்பிட்டு இருந்தப்போ, அப்பதான் முதல் முறையா நான் வெளிநாட்டுக்கு போனேன். அப்ப ஏர்போர்ட்ல என் பேக்கை வந்து ஒரு வெள்ளைக்காரன் தூக்கினான். எங்களுக்கு மலேசியாவில் வெள்ளைக்காரனும் துறை, என்ன வெள்ளைக்காரனும் ஆண்டான் எங்கெல்லாம். அப்ப நான் பார்த்து இன்னும் துறை தூக்குறாரு. அவரு குட் மார்னிங் சார் சொல்றாரு, பாத்ரூம் போனா தொடச்சிட்டு இருக்கோம் வெள்ளைக்காரன், லோரி ஓட்டுறவன் வெள்ளைக்காரன், டாக்ஸி ஓட்டுறவன் வெள்ளைக்காரன், ரோடு எல்லாமே வெள்ளைக்காரங்க. என்னடா அதுன்னு யோசிச்சு பார்த்தேன். எங்க தோளில் இல்லைங்க, நாட்டில் இல்லைங்க, மொழியில இல்லைங்க, கலையில இல்லைங்க, கலாச்சாரத்தில் இல்லைங்க, பண்பாடு இல்லைங்க. எங்க இருக்கு வெற்றி? உலகம் பூரா பணக்காரன் இருக்கான், ஏழை இருக்கான், நல்லவன் இருக்கான், கெட்டவன் இருக்கான். எந்த உறுப்புல நல்லவனா இருக்கான், எந்த உறுப்புல கெட்டவனா இருக்கிறான்? எந்த உறுப்பு அவனை நல்லவனா வச்சிருக்கு, எந்த உறுப்பு அவனை கெட்டவனா வச்சிருக்கு? 100%. நான் எப்போதும் கேட்பேன், உங்களை விலை கொடுத்து வாங்கிக்கிறேன், என்ன விலைக்கு விற்பீங்கன்னு கேட்பேன். என்ன வேலை சார்? நீங்களே சொல்லுங்க சார், நீங்க நல்ல மனுஷனா இருக்கிறீங்க, என்ன விலைக்கு உங்களை விற்பீங்க? சும்மா ஒரு வேலை போடுமே, ஒரு 10 கோடி போடலாமா? ரொம்ப பேருக்கு தன்னை பற்றி விலை தெரியல. தான் போட்டிருக்கிற சட்டையை விலை கேட்டா சொல்லிடுவான், தான் வீட்டை விலை கேட்டா சொல்லிடுவான், தன் வீட்டில் உள்ள எல்லா பொருட்களையும் விலை கேட்டா சொல்லிடுவான். எல்லாத்துக்கும் விலை தெரியும் அவனுக்கு, ஆனா தன்னுடைய விலை மட்டும் அவனுக்கு தெரியாது. இந்த கண் கொடுக்கறதா என்ன விலைக்கு கொடுப்போம்? நம்ம கொடுப்போமா? முதல்ல கொடுக்க மாட்டேன்றது வேற. சும்மா ஒரு கணக்கு போட்டா எவ்வளவு சார் கொடுக்கலாம் அவன் கண்ணை விற்கிறதா? ஏங்க, ஒவ்வொரு உறுப்பா நீங்க வித்தீங்கன்னா, கூறு போட்டு வித்தா என்ன விலைக்கு தேரும்? பல கோடி தேரும் இல்ல? இந்த பல கோடி வெள்ளி இந்த சொத்தை எடுத்துட்டு போய் மாசத்துக்கு 5000 ரூபாய் 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறானே, அவனுக்கு பேர் மனுஷனான்னு கேக்குறேன். அவன் தாங்க மாடு. ஆனா ஒரு சுண்டு விரல கொடுக்க மாட்டான், தம்பிக்கு பாதி கிட்னி கூட கொடுக்க மாட்டான். Am I right? அப்ப தன் உள் உறுப்புகள் ஒவ்வொன்றுக்கும் அவனுடைய அந்த ஆன்மாவுக்கு தெரியும் அவரோட அருமை. ஆனா அவனிடம் இருக்கின்ற ஒரு பொருள் மிக தவறாக, ஒரு கருவி, ஒரு 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 உறுப்பு தவறாக நம்ப வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த உறுப்பை நீங்க சரி பண்ண ஜெயிச்சிடலாம். நண்பர்களே, ஆதிகால மனிதன், இன்றுக்கின்ற மனிதன் உடை விஷயத்துல இந்த கொஞ்சம் அழகு விஷயத்த நம்ம மாறி இருக்கிறோம்.
உடலை பொறுத்தவரை, மூளையை பொறுத்தவரை எல்லாமே அப்படியே தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. மாற வேண்டியது எந்த உறுப்பு? ஆபரேஷன் பண்ண வேண்டியது எந்த உறுப்பு? எந்த உறுப்புல மாற்றங்கள் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க? மனிதனுக்கு எந்த அறிவு அவனை இந்த அளவுக்கு முன்னேறி செய்திருக்கிறது? எந்த உறுப்பு அவனுடைய மாற்றத்துக்கு காரணமாக இருந்திருக்கிறது? அந்த உறுப்பு தான் 6வது அறிவு. ஆங்கில கல்வி, வெஸ்டர்ன் எஜுகேஷன் will only talk about 5 senses. 6வது அறிவை பத்தி எந்த புத்தகத்திலும் பேச மாட்டான். 6வது அறிவுக்கு பெயர் வைத்தது யாரு? தொல்காப்பியத்துல பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு அறிவுக்கு பேர் வச்சிருக்காங்க, 2 அறிவுக்கு பேர் வச்சிருக்காங்க, 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவு, 6வது அறிவுக்கு ஒரு பேர் வச்சாங்க. அந்த பேர் என்னது நான் பயிற்சி தான் சொல்லணும். இப்ப சொல்லிட்டுனா நீங்க பயிற்சிக்கு வரும்போது ரகசியம் புரியாது. நண்பர்களே, உங்களுடைய 6வது அறிவிலே சிக்கல் இருக்கிறது. மிருகங்கள் மாறாததற்கு காரணம் அதுக்கு 6வது அறிவு இல்லை. மனிதர்கள் மாறியதற்கு காரணம் அவனுக்கு 6வது அறிவு இருக்கிறது. மனிதன் மாற்றம் பெறுவதற்கு, ஏற்றம் பெறுவதற்கு காரணமாக இருந்த அந்த 6வது அறிவு உங்களுடைய எப்படி இயங்குகிறது என்கின்ற மிகப்பெரிய கேள்வி நீங்கள் கேட்டு பாருங்கள். இறைவன் அந்த உறுப்பையும் மிகச் சரியாகவே படைத்திருக்கிறான். உங்களுடைய 6வது அறிவு எங்கே இருக்கிறது என்று உங்களுக்கு தெரிய வேண்டுமா? உங்கள் தலைக்கு மேலே இப்பொழுது இருக்கிறது. உங்களுடைய 6வது அறிவு உள்ளே ஒரு இடத்துல இருக்கிறது. ஆனால் அதனுடைய பிரதிபலிப்பு ஆரா என்று சொல்லக்கூடிய உங்க தலைக்கு மேல உட்கார்ந்து இருக்கு. 6வது அறிவுக்கு ஒரு உறுப்பாக அது இல்லை. இட்ஸ் ஒன்லி an எனர்ஜி. அது உங்க தலைக்கு மேல உட்கார்ந்து இருக்கு. உள்ளுக்கு பல இடங்களில் உட்கார்ந்து வரும், ஆனா தலைக்கு மேல இப்ப இருக்கு. இது அலையாக இருப்பதால், இது ஒரு ஃப்ரீக்வன்சியா இருப்பதால் இது எங்கு வேண்டுமானாலும் பயணம் பண்ணும். உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் பணத்தை பற்றி நினைக்கவில்லையா நண்பர்களே, உங்களுக்கு பணம் வராது. பணத்தை பற்றி ஆசை உங்களுக்கு இல்லையா நண்பர்களே, உங்களுக்கு பணம் வராது. பணத்தை பற்றி நீங்கள் கேவலமாக பேசுகிறீர்களா நண்பர்களே, உங்களுக்கு பணம் வராது. பணக்காரர்களை நீங்கள் கேவலமாக நினைக்கிறீர்களா, அவர்களை விமர்சிக்கிறீர்களா நண்பர்களே, உங்களுக்கு பணம் வராது. ஏன் உங்களுக்கு தெரியுமா? கிரில்லியன் போட்டோகிராஃபி என்ற போட்டோகிராஃபி ஒன்று இருக்கிறது. அந்த போட்டோகிராஃபி எடுத்து நார்மல் பேப்பர்ஸையும் பணத்தையும் நீங்க கிரில்லியன் போட்டோகிராஃபி எடுத்தீங்கன்னா பணத்தை சுத்தி எனர்ஜி வந்துருச்சு. ஏங்க நியாயமா பேசுவோங்க. காலையில் நம்ம எந்திரிச்சு குளிச்சுட்டு சாமி கும்பிடுவோம். சில பேருக்கு நேரம் கூட இருக்கிறது இல்ல சாமி கும்பிட்டு போகும்போதே ஹாய் அப்படின்ட்டு போயிட்டு இருக்கான். ஆமா தானே? இல்லைன்னா வாரத்துக்கு 2 நாள் மட்டும் கும்பிடுறோம். அந்த அளவுக்கு நமக்கு டைம் இல்லாத போச்சு. மற்ற நேரத்தில் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஏங்க ஒரு சிலைய, சிமெண்ட் சிலையை செஞ்சு 48 மண்டலம் மந்திரம் ஓதுனா அது சிலைன்னு சொல்லுவீங்களா? அதுக்கு பிறகு மாரியத்தா, முனீஸ்வரன், விநாயகர் சிலைன்னு சொல்லுவீங்களா? ஆனா அதே சிலை கடையில போய் பாருங்க, அதை சாமின்னு சொல்லுவீங்களா? இதுக்கு மட்டும் எப்படி உயிர் வந்தது? ஏன்னா அதுக்கு மந்திர உச்சாரணங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன. அந்த சிலைக்கு கீழே பல விஷயங்கள்லாம் வச்சிருக்கிறாங்க. அந்த சிலைக்கு மேல ஒரு கோபுரம் வச்சிருக்கிறாங்க. அந்த கோபுரத்தின் வழியாக இந்த பிரபஞ்ச சக்தி ஈர்த்து இந்த சிலையில் இருக்கக்கூடிய விஷயங்களை உள்வாங்கி அங்கிருந்து உங்களுக்கு மணி அடிக்கும் போதும் தீபார்த்தனை காட்டும் போதும் பரவுது. இது ஒரு பெரிய சயின்ஸ். இது அது தென்னாட்டு கோயில்கள்ல பல ரகசியங்கள் இருக்கு, உங்களுக்கு தெரியாது. நான் இங்க கன்னியாகுமரியில இருந்து அங்க மேல கெத்தார்நாத் வரைக்கும் போனவன். 5 வருஷம் இதை ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன். எந்த கோயிலுக்கு போனா எந்த சக்கரா ஆக்டிவேட் பண்ணு தெரியணும். இது பியூர் சயின்ஸா நீங்க பாத்தீங்கன்னா சித்தர்கள் எந்த அளவுக்கு இந்த ஆன்மீக துறையை அறிவியலை பயன்படுத்தி ரகசியத்தை கண்டுபிடிச்சிடலாம். சில கோயில்கள் போனாவே உங்களுக்கு ஒரு சில சக்கரா துடிக்க தொடங்கிறோம். அதை பத்தி நம்ம பயிற்சிகளை பேசலாம். நண்பர்களே, உங்கள் தலைக்கு மேலே ஒரு அலை இருக்கிறது. அது அலை மகான்களுக்கு மட்டுமல்ல, உங்களுக்கு இருக்கிறது. இங்க ஏதாவது கிரில்லியன் போட்டோகிராஃபி இருந்தா எடுத்து பாருங்க, என்ன கலர் இருக்குன்னு பாருங்க. அங்க மஞ்சள் கலர் இல்லைன்னு வச்சுக்கொள்ளுமா, நீங்க உருப்பட மாட்டீங்க. மஞ்சள் கலர் எந்த சக்கரால இருந்து வெளிவருது தெரியுமா? ரொம்ப பேருக்கு தெரியுறது இல்ல. மஞ்சள் கலருக்குள்ள கிரகம் எதுன்னு தெரியுமா? ரொம்ப பேருக்கு தெரியும் இல்ல. பல விஷயங்களை தெளிவா சொல்லலைங்க நம்ம ஆளுங்க. நண்பர்களே, ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். இறைவன் உங்களை மனிதனாக படைக்கும் பொழுது உங்களுக்கு முழு சுதந்திரம்,
முழு ஆசீர்வாதம். நீங்கள் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஜீவன் தெரியுமா? அதுவும் தென்னாட்டிலே பிறந்திருக்கிறீர்களே, இது மிகப்பெரிய ஆசீர்வாதம். தென்னாட்டில் ஆன்மீகத்தை தொட வேண்டுமானால் நீங்க எந்த மதத்தை சேர்ந்தாலும் பரவாயில்லைங்க, தென்னாட்டில் உள்ளவர்களுக்கு தான் அது கிடைக்கும். இந்த மண்ணிலே நீங்கள் பிறந்திருக்கிறீர்களே, அதுவே ஒரு புண்ணியம். அதாவதுங்க, பணக்காரனாக போறீங்களா அல்லது ஆன்மீகத்துறைக்கு போறீங்களா, உங்களுக்கு முன்ன ஒரு தடை இருக்குன்னு நினைக்கிறீங்களே, அந்த தடை வந்துங்க ஒரு மெல்லிய ஓடுதாங்க. நீங்க தாங்க அது இரும்பாக நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அது ஒரு மெல்லிய ஓடுங்க. உங்ககிட்ட ஒரு சின்ன விழிப்புணர்வு வந்துச்சுன்னா போதுங்க, ஒரு விழிப்புணர்வு வந்துட்டா போதும், எந்திரிச்சிடலாங்க. 2000 ஆண்டுகள் பூட்டி கிடக்கிற ஒரு அறையில் இருக்கக்கூடிய இருட்டை வெட்டுவதற்கு எவ்வளவு நேரம் எடுக்கும்? ஒரு நொடி தானே, ஒரு நொடி தானே. 2000 வருஷம் எங்க மனித குலம் தோன்றி எவ்வளவு காலம் ஆயிடுச்சு? பல லட்சக்கணக்கான ஆண்டுகளாக இந்த மனித குலம் இந்த பூமியிலே வாழ்ந்திருக்கிறது. ஆனால் கடந்த 10,000 ஆண்டுகளாகத்தான் இந்த மாற்றங்கள் வந்திருக்கிறது மனித குலத்தில். எப்போ மனிதனுக்கு ஒரு விழிப்புணர்வு வந்த பிறகு. 18ஆம் நூற்றாண்டில் விவசாய புரட்சி வந்ததுங்க. 19ஆம் நூற்றாண்டு தொழில் புரட்சி, 20ஆம் நூற்றாண்டில் இன்ஃபர்மேஷன் புரட்சி, தகவல் புரட்சி. நண்பர்களே, இந்த 21ஆம் நூற்றாண்டிலே பொருளாதார புரட்சி வெடித்திருக்கிறது. ரொம்ப பேருக்கு தெரியாத ரகசியம். இந்த 21ஆம் நூற்றாண்டில் இஸ் economic revolution man. The ordinary man can become a millionaire. அதற்கு இறை சில ஜீவன்களை தேர்வு பண்ணுகிறது. அப்படி தேர்வு பண்ணப்பட்ட ஜீவன் தான் அருளாந்த் அவர்கள். மனசுல வச்சுக்கொள்ளுங்க. இட்ஸ் நாட் எவரிபாடி. ஆன்மீகத்துக்கு சில பேர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள், பொருளாதாரத்துக்கு, அரசியலுக்கு. புரியுதா உங்களுக்கு? என்னுடைய கணக்கு சரியா இருந்தா இன்னும் ஒரு 10 ஆண்டுகளிலே தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய மாற்றங்கள் வரப்போகிறது. தயாரா இருங்க, எல்லா துறைகளிலுமே. ஏன்னா எல்லாரும் தெளிவாயிட்டாங்க. நண்பர்களே, உங்களுக்குள்ளே அந்த இருள் எது? உங்களை முன்னேற செய்யக்கூடிய அந்த 6வது அறிவு இருள் அடைந்திருக்கிறது. உங்களை உயர்த்தக்கூடிய இந்த 6வது அறிவிலே இருள் புகுத்தப்பட்டிருக்கிறது. அதை கடவுளின் பெயரால் புகுத்தி வைத்திருக்கிறார்கள். அதனால் உடைப்பதற்கு கஷ்டப்படுகிறார்கள். இறைவனை நம்புங்கள், இறைவனை வணங்குங்கள். அதுல எந்த ஒரு குறைபாடு வைக்காதீங்க. நான் அது குறையே சொல்லல. ஏண்டா இறைவன் ஆசீர்வாதத்தை தவிர வேற எதுவுமே கொடுக்கல. நான் பயிற்சி ஒரு விஷயம் சொல்லுவேன். திருமணமாகாத ஒரு கன்னி பெண் கற்பம் அடைந்து விட்டாலாம். சரியான செய்தியா தப்பான செய்தியா? நல்ல விஷயமா கெட்ட விஷயமா? எப்படி எப்படி அனுபவிச்சு நல்ல விஷயம், ரொம்ப ரொம்ப கெட்ட விஷயம். ஓகே. கேள்விப்பட்ட தாய் என்ன பண்ணுவா? பதறிட்டாலாம். பதறல பதறமாட்டாளா? கடவுளே இப்படி பண்ணிட்டே நாளாம். எப்படி எப்படி? கடவுளே, என்னங்க அநியாயம் இது, என்னங்க அநியாயம் இது? எதுக்குங்க கடவுளை போய் குத்தஞ்சாட்டுக்கு ஒரு வரமுறை இருக்கிறது இல்லையா? நம்ம பெண்கள் சாம்பார் வைப்பாங்க பிரமாதமா, சரிதானே? சாம்பாருக்கு தேவையான கத்தரிக்காய், மிளகா, வெண்டைக்காய், இன்னும் முள்ளங்கி, உருளைக்கிழங்கு, இப்படி பல விதமான கனி வளங்கள் இருக்கும், இருக்கா இல்லையா? இது ஆதியில படைச்சது யாரு? இறையாற்றல் தானே. சாம்பார் வச்சது யாரு? ஆதி பராசக்தியா? யாரு? மனுஷன்ல. கடவுளை போய் நின்று வேண்டுவீங்களா? கடவுளே எனக்கு ஒரு சட்டி சாம்பார் கூட, கடவுளே ஏன் என்ன சோதிக்கிறேன்னு கேட்பீங்களா? கேட்க மாட்டீங்களே. ஒரு விஷயத்தை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே. தயவு செய்து மனிதன் படைத்த எதையுமே கடவுள்கிட்ட கேட்காதீங்க. யாருகிட்ட இருந்து எடுத்துக்கிட்டு சொல்றீங்க? இப்போ எங்க இருந்து எடுத்துக்கிட்டு சொல்றீங்க? கார் வேணுமா? நீங்க ஐயா அருளாந்த் அவர்கள் சொல்லக்கூடிய வழியில போனா கார் வாங்கிடலாம், சரிதானே சார்? நிலம் வேணுமா? ரெடியா வச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்காரு, வாங்கிடலாம்ல. நீங்க எந்த பொருள், மனிதன் கணித்து பிடித்த எந்த பொருளா இருந்தாலும் சரி, you have to take it from another human being. Am I right? There's no choice. நான் கூட ஒரு நாள் யோசிச்சு பார்த்தேன், சரி இவன் ரொம்ப கும்பிடுறான், இவனுக்கு கொஞ்சம் காசு கொடுத்துருவோம் அப்படின்னு கடவுள் முடிவு எடுத்தாருன்னு வச்சுக்குமே. அப்படி நடக்க போறது இல்ல. வச்சுக்குமே. எங்க இருந்து எடுத்துக்க சொல்றீங்க? எப்படி வரும்? யார் வழியாவது தான் சொல்ல முடியும். Am I right? உங்களுக்கு பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக யாராவது ஒருத்தர் வழிகாட்டணும். Am I right? அப்படி வழிகாட்டி தர உங்களுடைய தலைவர் கொண்டு வந்து சேர்த்திருக்காரு உங்களுக்கு. அதுவும் ஒரு கடவுளுடைய அனுக்கிரகம் தான். இதுதான் உங்களுக்கு.
தயவு செய்து டைரக்டாலாம் கேட்காதீங்க. அப்படி எடுத்து கொடுக்க முடியாது கடவுளால. அப்படி கொடுத்தா என்னங்க ஆகுது? மனிதன் படைத்ததை மனிதன் பெற வேண்டுமானால் மனித உறவுகளிலே உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கிறது? பிசினஸ் ஒரு 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 பயிற்சியாளர் நான் கேட்கிறேன், ஒரு மனுஷங்கிட்ட போய் உட்கார்ந்து பேசுறோம் இல்ல, நீங்க எப்படி பேசுறீங்க பொறுத்து தானே அவர் பொருள் வாங்குறதும் வாங்காதும். நீங்க எப்படி உங்க ஆவணங்களை பிரசன்ட் பண்றீங்க, நீங்க எப்படி அவரை நம்ப வைக்கிறீங்க, அவர்கிட்ட ஒரு நம்பகத்தன்மை ஏற்படுத்துறீங்க தானே விற்பனை. உங்களை நம்பலன்னா வாங்குவாங்களா? உங்களை நம்பலாம் வாங்குவாங்களா? ரொம்ப பேர் என்கிட்ட வந்து கேட்க, சார் என்ன சொன்னாலும் அந்த ஆள் வாங்க மாட்டேன்றாரு, ஆனா அவன் போய் எடுத்து வந்துட்டான் சார். நல்ல அழகா தான் இருக்கிறான், அழகா பார்த்தா வாங்குறாங்க. தி கம்யூனிகேஷன், உரையாடல்கள், அது ஒரு கலைங்க. இதெல்லாம் கத்துக்கணுங்க, வேற வழியே கிடையாதுங்க. தோல்வி ஒரு செய்தியை சொல்லுகிறதுங்க. உங்களால நினைத்த வாழ்க்கைகளை அடைய முடியவில்லையா நண்பர்களே? அது தோல்வி என்றால் அதற்கு பின்னால் ஒரு செய்தி இருக்கிறது. உங்களுக்கு அறிவும் திறமையும் போதவில்லை என்கிற செய்தி. வேற செய்தி இல்லையா? கடவுள் உங்களை தண்டிக்கலையா? கண்ணு இறைவன் ஆசீர்வாதத்தை தங்க கொடுத்திருக்காரு. தசாஸ்து தசாஸ்து என்று வடமொழியில் சொல்கிறார்கள். அப்படின்னா என்ன தெரியுமா? அப்படியே ஆகட்டும், அப்படியே ஆகட்டும், அப்படியே ஆகட்டும், அப்படியே ஆகட்டும். கடவுளே என் வாழ்க்கையே ரொம்ப கஷ்டமா இருக்கு, அப்படியே ஆகட்டும். கடவுளே என்னையே இப்படி சோதிக்கிற, அப்படியே ஆகட்டும். உங்களுக்கும் இந்த பரம்பொருளுக்கும் இடையிலே இருக்கின்ற ஒரு கருவி உங்கள் உள்ளே வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆறாவது அறிவு என்ற கருவியை எப்படி நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள்? உள்ளுக்குள்ளே நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் பணத்தை பற்றி? உள்ளுக்குள்ளே நீங்கள் பணம் சம்பாதிப்பதற்கு எத்தகைய தகுதி உள்ளவராக இருக்கிறீர்கள்? உள்ளுக்குள்ளே நீங்கள் எந்த அளவுக்கு பணக்காரனாக வர முடியும் என்கின்ற உண்மை உங்களுக்கு மட்டுமே தெரியும். உங்களுக்கு தெரியுமா? கண்ணு கெட்டு போச்சுன்னா கண் டாக்டர், காது கெட்டு போச்சுன்னா காது டாக்டர், இஎன்டி டாக்டர், ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் இருக்கிற ரைட். ஆறாவது அறிவு ஆறாவது அறிவு சொல்லிட்டு இருக்குமே, அந்த ஆறாவது அறிவு போய் கேட்டு பாருங்க இந்த ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட. இட் இஸ் நெவர் த பிரெயின். அவங்களுக்கும் தெரியாது, அதுக்குள்ள டாக்டரும் கிடையாது. மனித குலத்தின் பிரச்சனை தெரியுமா? ஆறாவது அறிவு எது என்பதை ஐயா விளக்க சொல்லிட்டீங்க முதல்லயே. நீ கொஞ்சம் விஷயதாரி. அருமையான தமிழ்ங்க, நல்லா இருக்கு, அற்புதமா தமிழ் பேசினார் உங்களுடைய அறிவிப்பாளர். கவனிச்சுட்டே இருக்கிறேன். நீங்களாம் கொஞ்சம் மோட்டிவேஷன் துறைக்கு வந்துருங்க, சரிங்களா? உங்களால பல பேர்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சிருவாங்க. நான் தமிழ் உங்ககிட்ட பூந்து விளையாடுது சார். கிரேட் கிரேட் சார். கொஞ்சம் கவனம் செலுத்துங்க சார், கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. நாங்களாம் சொல்லிக் கொடுக்க வந்திருக்கோம், சரிங்களா? நீங்க பிடிங்க, உங்களால லட்சக்கணக்கான மக்கள் வாழ்வாங்க. ஓகே, அந்த மாதிரி இடத்துல உட்கார்ந்து இருக்கிறீங்க ஐயா. நண்பர்களே, ஆறாவது அறிவு எது? இந்த அறிவு தானே மனிதனை மாற்றி இருக்கிறது. ஏங்க, இறைவன் இந்த உலகத்தை மிக சரியாக படைத்திருக்கிறான் தெரியுமா உங்களுக்கு? அவனுடைய படைப்பிலே நீங்கள் மாற்றங்கள் செய்ய தேவையில்லை. ஒரு ரோஜாவுக்கு எந்த வாசம் இருக்க வேண்டும், ஒரு மல்லிகைக்கு எப்படி இருக்க வேண்டும், ஒவ்வொரு ஒவ்வொரு பொருளையும் ஒவ்வொன்றையும் நீங்கள் குறை காணாத அளவுக்கு படைத்து முடிச்சாச்சுங்க. அடுத்து மனிதனுக்குள்ள ஆறாவது அறிவு. இப்போ மனுஷன் எந்த அளவுக்கு முயற்சி பண்ண போறான் இந்த பிரபஞ்ச படைப்புல இருந்து என்பது இவனுடைய முயற்சி. இது இவனுடைய முயற்சிங்க. பிரபஞ்சம் காத்து கொண்டிருக்கிறது. நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறீர்களோ அந்த அளவுக்கு ஒளி எழுப்ப காத்து கொண்டிருக்கிறது. இவன் என்ன பண்றான்னா, நான் வேண்டிக்கிறேன் நீயே தட்டிடுறான் பிரபஞ்சத்தை. ரொம்ப நாள் ஏமாந்துட்டீங்க, ரொம்ப நாள் ஏமாந்தாச்சு. இறைவன் தயாராக இருக்கிறான். பூரணத்துவம் இந்த பிரபஞ்சம் கொடுப்பதற்காக காத்துக் கொண்டிருக்கிறது. இட் இஸ் ஹார்ட் வொர்க். அயராத உழைப்பு, சளைக்காத மனம், எதுவரினும் அடைந்தே தீர்வேன் என்கின்ற வைராக்கியம் இருக்கா மனசு? கேளு. மனசாட்சி பேசணுங்க. உன் மனசு பேசணும். என்ன மாதிரி மனிதர்கள் இங்க எல்லாம் பட்டம் எல்லாம் வாங்கினாங்க? Why not you? எவ்வளவு காலத்துக்கு மத்தவங்களை கை தட்ட போறீங்க? உங்களுக்கு எப்ப தட்டுறது? உள்ள கேளுங்க.
ஆறாவது அறிவில் இருக்கின்ற முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? கற்றுக்கொள்ளும் அம்சம். தயவு செய்து கத்துங்க. இந்த தொழில ஜெயிக்கணுமா, எந்தெந்த விஷயங்களுக்கு தெரியும் அத்தனையும் கத்துங்க. There is no other choice. அடுத்து ஒரு முடிவெடுங்க. இந்த வாழ்க்கையின் கொண்டு என்ன பாட போறோம்? என் குடும்பத்துக்கு என்ன கொடுக்க போறேன்? எத்தனை லட்சம் வீடு வாங்க போறேன்? எத்தனை லட்சம் கார் வாங்க போறேன்? ஒரு மாதத்துக்கு நான் எவ்வளவு சம்பாதிக்க போறேன்? இறைவன் மனிதனுக்கு கொடுத்த மகத்தான சக்தி என்ன தெரியுமா? அவருடைய ஆறாவது அறிவில் இருக்கின்ற மகத்தான சக்தி என்ன தெரியுமா? The choice to make a decision. முடிவு எடுக்கும் உரிமை. இன்று நீங்கள் இருக்கின்ற நிலை, வாழுகின்ற வாழ்க்கை, குடியிருக்கின்ற வீடு, செய்கின்ற தொழில், ஈட்டுகின்ற வருமானம், பயன்படுத்துகின்ற வாகனம், அணிந்திருக்கின்ற உடை, வங்கியில் இருக்கின்ற பணம், மனைவியின் மகிழ்ச்சி, குழந்தையின் கல்வி, எதுவானாலும் என்ன, நேற்று வரை உங்கள் மனத்தில் இருந்த எண்ணங்கள் தான். எண்ணங்களை மாற்றிக்கொண்டால் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள முடியும். நண்பர்களே, நேற்று வரையில் இருந்து இருள் போக வேண்டுமா? இன்றைக்கு ஒரு விளக்கை ஏற்றுங்கள். ஒரு முடிவெடுங்கள். ஒரு பஸ்ல ஏறினா கூட அந்த கண்டக்டர் ஒரு கேள்வி கேட்பான், எங்க போறீங்கன்னு. கேட்பான கேட்க மாட்டானா? கேட்பானே. பதில் சொல்லுங்க. தெரியல. சொல்லுங்க. என்ன சொல்லுவான்? ஏய் பேமானிக், சாவுக்கிறாய்க்கு ஏன் உயிரை வாங்குறானுவா? எங்க வேணாலும் போயா அப்படின்னு சொல்ல முடியுமா? எங்க ஒரு நாள் பயணம். இந்த ஒரு நாள் பயணத்துக்கு கூட எங்கே போகிறோம் என்று தெரிஞ்சிருக்கிறீர்களே, ஆனதான உட்கார்ந்துருக்க முடியுது கண்ணு. 20-30 வருஷம் வாழ போறீங்களா வாழ்க்கை? இந்த வாழ்க்கை எங்க மேற்கொண்டு என்ன பாட போறீங்க? இந்த மனிதர் ஒரு முடிவு எடுத்து வச்சிருக்காருங்க. எத்தனை ஐஏஎஸ் உருவாக்க நினைக்கிறீங்க? 1000 ஐஏஎஸ்களை உருவாக்குறார். முடிவெடுத்திருக்காருங்க. எத்தனை கோடீஸ்வரர் சார் உருவாக்க விரும்புறீங்க? 10,000 கோடீஸ்வரர் உருவாக்க போற முடிவெடுத்தாருங்க. ஏங்க, உங்களை கோடீஸ்வரருக்கு ஒரு மனிதன் முடிவெடுக்கிறாரு, நீங்க முடிவெடுத்திருக்கீங்களா? Have you made a decision? இறைவன் மனிதன் கொடுக்கிற மகத்தான சக்தி என்னங்க? நீங்க இன்றைக்கு இருக்கிற நிலைக்கு காரணம் என்னங்க? தெரிந்தோ தெரியாமலோ உங்கள் உள்ளத்துக்குள்ளே நீங்கள் முடிவெடுத்து வைத்திருக்கிறீர்கள் தெரியுமா? எங்க என்னமோ உடைக்கணும்ன்றாங்களே, எதை உடைக்கணும் நினைக்கிறீங்க? முடிவுகளை மாற்றிக்கொள்ளுங்கள். ஒரு முடிவெடுங்க. எங்க நம்ம முதல்ல எங்க போறோம்னு முடிவு பண்றோமா முதல்ல, அல்லது எப்படி போறோம்னு முடிவு பண்ண போறோமா? எதுங்க முதல்ல முடிவு பண்ணுவோம்? எங்க போறதாலும் முதல்ல முடிவு எடுக்கணும். எங்க ஒரு மாசம் எவ்வளவுங்க சம்பாதிக்க விரும்புறீங்க? அது முடிவு எடுத்துட்டீங்களா? இதாங்க முக்கியமான கேள்வி. நான் எல்லாத்துக்கிட்டையும் கேட்கிற ஒரு கேள்வி தெரியுமா? எல்லாம் வந்து கஷ்டம் ஆய்வுன்னு சொல்லுவான். சரி, அதெல்லாம் உனக்கு பக்கம் இருக்கட்டும்பா. நீ ஒரு மாசத்துக்கு எவ்வளவு சம்பாதிக்க விரும்புறேன்னு கேட்பேன். எவ்வளவு சம்பாதிச்சாலும் ஓகேங்க, நாசமா போய்விடானுவேன். அப்படிலாம் ஒண்ணும் கிடையாதுங்க. நம்முடைய அருளாந்த ஐயா கிட்ட கேட்டு பாருங்க. உட்காந்து இந்த ப்ராஜெக்ட் போட்டிருக்கேன், இந்த ப்ராஜெக்ட்ல இது காஸ்டிங், இவ்வளவு செலவு இருக்கு, இதுல இவ்வளவு லாபம் இருக்கு, இந்த லாபத்துல இத்தனை பங்கு நான் வந்து ஒதுக்க போறேன், இத்தனை பங்கு லீடர்ஸ் கொடுப்பேன் கணக்கு வச்சிருக்கீங்களா இல்லீங்களா தலைவரே? 100%. ஒவ்வொரு பணக்காரங்கட்டையும் யதார்த்தமாக வெற்றி பெறுவதில்லை. இட் இஸ் பிரிசிஷன். தெளிவு தெளிவு தெளிவு. யதார்த்தவாதி பொதுஜன விரோதி என்று சொல்வார்கள். யதார்த்தமா தயவு செய்து இருந்தாங்க. இன்னைக்கு உட்கார்ந்து முடிவெடுங்க. இந்த வாழ்க்கை எங்க பாட்ட போறோம். கண்ணுதிர ஒரு பையன் வந்தான், குணான்னு. என்னுடைய ரேடியோ டெக் என்னுடைய ரேடியோ பேச்சை கேட்டு வந்து சேர்ந்தான். அடிச்சு பிடிச்சி வீட்டுக்கு வந்துட்டான். என்ன பண்ண? நான் வந்து தன்னம்பிக்கை தளபதிகள் உருவாக்குறேன். இப்ப என்ன மாதிரி பேச்சாளர் உருவாக்குறது என்னோட வாழ்க்கை லட்சியம், வேற ஒண்ணும் இல்லை. நான் பேசுற மாதிரி ஒரு 1000 பேர் நாட்டு இறங்கி பேசினானா தூக்கி விட்டுடலாம். அப்ப தன்னம்பிக்கை தளபதிகள் இன்னைக்கு நான் கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் உருவாக்கியிருக்கேன். எல்லாம் பயிற்சி நடத்தி அவன் சம்பாதிச்சுட்டு இருக்கான். என்னுடைய கோல்ஸ் போயிடுச்சாங்க. இங்க ஒரு 1000 பேர் தயார் பண்ணி கொடுக்கணும் சார். நீங்க எனக்கு துணை நிக்கணும் சார். ஒரு 1000 பேரை இந்த சமுதாயத்தை உருமாற்றக்கூடிய வல்லமை உள்ள தன்னம்பிக்கை தலைவர்களாக மாற்ற வேண்டும். அந்த வல்லமை உங்ககிட்ட மட்டும்தான் சார் இருக்கு. நான் அதை கண்டுபிடிச்சிட்டேன். அப்ப இந்த பையன் சார் நானும் தன்னம்பிக்கை தளபதியா மாற போறேன்னா, அடப்பாவி. அப்ப நான் வந்து ஒரு பேஸ் ஒரு கண்டிஷன் வச்சிருந்தேன்.
நீ மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கணும் அப்படின்னா அங்க வந்து 5000 ரிங்கிட் சம்பாரிச்சு அங்க 1 லட்சம் ரூபாய். 5000 ரிங்கிட் சம்பாரிச்சுன்னா உனக்கு நான் சொல்லித்தரேன். சார் எனக்கு 2 கண்ணு தெரியாது சார், நான் எப்படி சார் 2 கை இருக்குல்ல, 2 கால் இருக்குல்ல, உயிரோட தானே இருக்கிற, மூளை இருக்குல்ல, இவ்வளவு தூரம் தேடி கண்டுபிடிச்சு வந்துருச்சு என் வீட்டுக்கு, அறிவு இருக்குல்ல, தேடுறான்ட்டேன். அது பெரிய கதை. இன்னைக்கு நான் சொல்றேன், அந்த பையனோட குணம் மலாக்காவில் சொந்த மசாஜ் சென்டர் வச்சு நடத்தினான். அப்போ மசாஜ் பண்றாங்களே சென்டர் வச்சு நடத்தினான். தான் பொண்டாட்டிக்கு 20 லட்சம் வெள்ளியில அப்பார்ட்மெண்ட் வாங்கி கொடுத்துருக்கான், கார் வாங்கி கொடுத்துருக்கான். கண்ணு தெரியாதவன் 2 குழந்தைகள் நல்ல உயர்ந்த கல்விக்குள்ள படிக்க வைக்கிறான். கண்ணு தெரியாதவன் செய்யறாங்க. ஏன் முடிவு? நான் கொஞ்சம் கடுமையான தான். நான் இறக்கம் கட்ட மாட்டேன்பா, உதவி செய்ய மாட்டேன்பா. உன்னுள்ளே இருக்கின்ற அந்த 6வது அறிவை பயன்படுத்து, முடிவு எடு. முடிவுகளே வாழ்க்கைங்க. நான் சிங்கப்பூர் ரேடியோல பேசிட்டு இருக்கேன். அப்போ ஆன்லைன்ல பேசுவேன், என் சொந்த காசு கொடுத்து பேசுவேன், அதான் கொழுப்பு. அந்த சிங்கப்பூர் ரேடியோ நான் பயன்படுத்திருக்கேன், 10 பங்களா வாங்கியிருக்கலாம், அவ்வளவு காசு செலவு பண்ணிருக்கேன் மக்கள்கிட்ட பேசுறதுக்கு. அப்போ ஒருத்தன் கேள்வி கேட்கிறான், வாழ்க்கைனா என்ன அப்படின்னா. தெரியுமா, அந்த ஆன்லைன்ல பேசும்போது பல விதமான ஆள் வருவான். தெரியுமா உங்களுக்கு, கிண்டல் பண்றதுக்காக வருவானுங்க ஆன்லைன்ல பேசினா. வாழ்க்கைனா என்ன அப்படின்னா தெரிஞ்சுட்டு அவன் சொந்த குரல்ல பேசலன்னு தெரிஞ்சு போச்சு. சத்தியமா எனக்கு பதில் தெரியாதுங்க, சத்தியமா எனக்கு பதில் தெரியாது. நான் யதார்த்தமா தான் போயிருக்கிறேன். கண்ணை மூடிட்டேங்க, டக்குன்னு பதில் வந்துச்சுங்க, இந்த பிரபஞ்சத்திலிருந்து பதில் வந்துச்சுங்க. என்ன பதில் சொன்னேன்? முடிவுகளே வாழ்க்கை. இன்றைக்கு நீங்க இருக்கிறது உங்களுடைய முடிவு தான், நாளைக்கு நீங்க வாழ போறது உங்களுடைய முடிவு தான். முடிவை மாற்றிக்கொள்ளுங்கள், வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளலாம். இன்னைக்கு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஒன்று லான்ச் பண்ணிருக்காங்க. Am I right? Is it a good project? எத்தனை பேர் சைன் பண்ணிட்டீங்க? தயவு செய்து எனக்கு இத்தனை லாட் ஒதுக்கிறீங்க சார், யாருக்கு கொடுத்துறாங்க சார், யாராவது வந்து கேட்டுருக்காங்களா இது வரைக்கும்? முடிவெடுத்துருங்க. இன்னைக்கு இத்தனை லாட் எனக்கு சொந்தம், நான் இத்தனை பேருக்கு வித்துருவேன். முடிவெடுத்தாச்சா? ஐயா, உங்க தலைக்கு மேல இருக்கிற அலை, இந்த அலை தான் ஆளுங்களை கொண்டாட போகுது. அருளாந்தம் ஐயாருக்கு மேலைக்குள்ள அந்த அலை தான், அந்த frequency தான் இத்தனை பேரை கூட்டியிருக்கு. உங்க பின்னால் இருக்கக்கூடிய டீம் இருக்குல்ல, உங்க பின்னால் இருக்கக்கூடிய கஸ்டமர் இருக்கானே, அவனையும் கொண்டு வந்து சேர்க்கிறது இந்த அலை தான். அதுக்கு நீங்க ஒரு முடிவு எடுக்கணும். உங்களுக்கு நான் எப்படி வாழ போறேன், என்ன மாதிரி வீடு வாழ போறேன், என்ன மாதிரி கார் ஓட்டணும், நானு ஒரு மாத்துக்கு எவ்வளவு சம்பாதிக்கணும், என் பிள்ளை எவ்வளவு படிக்கணும், எந்த நாட்டுக்கு போகணும், என் கீழே எத்தனை மில்லியன் நான் கிரியேட் பண்ண போறேன். முடிவு எடுத்தாச்சா? இதுதாங்க முக்கியமான கேள்வி. இட்ஸ் a $1 million question. You make a decision. Necessity is mother of all inventions. தேவைகள் தான் எல்லா கண்டுபிடிப்புக்கும் தாயாக இருந்திருக்கிறது. தேவைகள் தான். நீங்க தேவை என்ன? உங்களுக்கு தேவை இல்லையா? வெறும் ஆசை இருக்கிறதா? நோ. தேவை, this is it. இதுதான் எனக்கு வேண்டும். அன்காம்ப்ரமைசிங். நண்பர்கள், உங்களுக்கு தெரியுமா அந்த நாட்டில் உள்ள பெரிய பெரிய மகான்கள் யாருன்னு? காந்தியை சொல்றீங்க. காந்திஜி அகிம்சையில போனாரு, ஆனால் முடிவை விட்டு கொடுத்தாரா? சமரசம் பண்ணிக்கிட்டாரா? முடிவுல சமரசம் பண்ணாரா? சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு. தந்தை பெரியார் சமரசம் பண்ணிக்கிட்டாரா? தமிழ்நாட்டின் அரசு கட்டியில் அவருக்காக தாரை வார்த்து கொடுத்திருப்பாங்க. சமரசம் பண்ணிக்கல. நண்பர்களே, இயேசு சமரசம் பண்ணிக்கிட்டாரா? இயேசு பிரான் சமரசம் பண்ணாரா? சமரசம் பண்ணலையே. இயேசு பிரான மறுநாள் சிலுவையில் அறைய போறாங்க, எல்லாத்துக்கும் தெரியும். அந்த ஜட்ஜுக்கு தெரியும். அவருடைய மனைவி வந்து இவருடைய சீடர், இயேசு பிரானோட சீடர். ஐயா, அவரை கொன்னுறாதீங்க, அவர் மகான். எனக்கும் தெரியும். என்ன பண்ண சொல்ற? நான் உட்கார்ந்துருக்க நாக்காளி எப்படி? அப்ப போறாரு அன்னைக்கு இரவு, போயிட்டு சொல்றாரு, ஐயா, நாளைக்கு நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்க போறேன். நீர்தான் கடவுளின் குழந்தையோன்னு கேட்பேன். நீங்க இல்லைன்னு மட்டும் தலையாட்டிருங்க, நான் உங்களை விட்டுறேன். உங்களை கொன்ன பாவத்துக்கு என்ன ஆளாக்காதீங்க என்றார். அதே மாதிரி கூண்டுல நிக்கிறாங்க, கேட்கிறாங்க, நீர்தான் கடவுளின் குழந்தையோ? அப்படியே ஆகட்டுன்ட்டாரு. சிலுவையில் அறைஞ்சிட்டாங்க. அந்த நேரத்தில் இயேசு சமரசம் செய்து கொண்டிருந்தால் இன்றைக்கு கிறிஸ்து சமயம் கிடையாது. புத்தன் சமரசம் செஞ்சிருந்தா இன்னைக்கு புத்த மதம் கிடையாது.
நபிகள் சமரசம் செய்திருந்தா இன்றைக்கு இஸ்லாம் கிடையாது. அன்காம்ப்ரமைசிங் ஆட்டிடியூட். முதல்ல முடிவெடுங்க, அறத்தில் நின்று முடிவெடுங்க. அறம்னா என்ன? என்னுடைய செயல்பாட்டின் காரணமாக இன்னொரு மனித ஜீவன் பாதிக்கப்படுமானால் அந்த காரியத்தில் என்னை ஈடுபடுத்திக் கொள்ள மாட்டேன். அதான் அறம். அந்த ஒரு விஷயத்தை பிடிச்சுக்குங்க. என்னுடைய செயல்பாட்டின் காரணமாக இன்னொரு மனித ஜீவன் பாதிக்கப்படுமானால் அந்த காரியத்தில் என்னை ஈடுபடுத்திக் கொள்ள மாட்டேன். அதான் அறம். பிடிச்சுங்க, இறுக்கி பிடிச்சுங்க, அறத்தில் நின்னுங்க. வேதாத்திரி மகிழ்ச்சி தெளிவா சொன்னாரு, அறநெறியும் மன தூய்மையும் இல்லாத இடத்தில் எரியாற்றல் குழி கொள்வதில்லைன்னு. இந்த மனிதருடைய வெற்றிக்கு முக்கிய காரணம் தாங்க ஐயா, அவர் இருக்கிற அந்த மன தூய்மை. ஏன்னா அவர் அடிபட்டு வந்திருப்பாரு. ஆனா சும்மா வந்திருக்க முடியாதுங்க. இந்த அளவுக்கு நீங்க நிச்சயமா அவர் எங்கேயாவது நெட்வொர்க்ல பூந்திருப்பாரு, நெட்வொர்க்ல அடி வாங்கியிருப்பாரு. அந்த அறிவு, அந்த பக்குவம், புரியுதா உங்களுக்கு? அதுதான் மனிதன் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். அறத்தில் நின்னுட்டீங்கன்னா இறை உங்களை தாளாட்டுங்க. நீங்க விழும்போது வந்து தாங்கி பிடிச்சிக்கங்க. அப்படியே அந்த கடவுள் பின்னால போட்டிருப்பாங்க 5 தலை நாக மாதிரி, அப்படியே வந்து உங்களுக்கு அந்த மலையிலிருந்து காப்பாத்துங்க, அந்த வெயிலிருந்து காப்பாத்துங்க இறை. கர்ணன் படத்தில் நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டிய முக்கியமான அம்சம் தாங்க. அறத்தில் நில்லுங்க, ஆனா முடிவு எடுத்துருங்க. அந்த முடிவெடுத்து அந்த முடிவை அடையும் போது அடையறதுக்காக காம்ப்ரமைஸ் பண்ணிக்காதீங்க. நோ 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 சொல்லட்டும் ஆளுங்க, பரவாயில்ல பரவாயில்ல, நோ தான். நேற்று பேஸ்புக்ல ஒரு விஷயம் படிச்சேன். என்னிடம் வந்தவர்கள் தோற்று போவதில்லை அப்படின்னு ஒரு வாக்கியம், முதல் வாக்கியம். என்னிடம் வந்தவர்கள் தோற்று போவதில்லை, இப்படிக்கு தோல்வி. இப்படிக்கு என்ன மாதிரி ஸ்டேட்மெண்ட் பாருங்க. என்னிடம் வந்தவர்கள் தோற்று போவதில்லை, இப்படிக்கு தோல்வி. நண்பர்களே, தயவுசெய்து தோத்து போங்க. உங்களை செதுக்குறதுங்க. ஒரு கல்லை செதுக்கும் போதுங்க, அந்த செதுக்கல அந்த கல்லு தாங்கி ஆகணுங்க. அது கழுத்துல வச்சு செதுக்கும் போது தாங்கணுங்க. உடஞ்சி போச்சு வச்சுக்கொள்ளுமே, தெருவுக்கு வந்துடும், எல்லாரும் மிதிக்கிற இடத்துக்கு வந்துடும். தாங்கிச்சுன்னு வச்சுக்குமே, சாமி சலியாயிடும். தோல்வி ஒரு செய்தியை சொல்லிக் கொண்டிருக்கிறது. உங்களுக்கு இன்னும் திறமை பத்தல, உங்களுக்கு இன்னும் அறிவு பத்தல, புரியுதா கண்ணு? அப்ப தோல்வி பார்த்து பயப்படாதீங்க. அது உங்களுடைய கிரெடிட், அது உங்களுக்கு சேர்ற கிரெடிட்டுங்க, உங்களுக்கு சேர்ந்த கிரெடிட். எங்க உங்களுடைய முதலமைச்சரை பாருங்க கொஞ்சம். ஒரு அயன் லேடிங்க, எல்லாரும் பொத்து பொத்துன்னு கால் விடுறாங்க. என்ன மாதிரி ஒரு ஒரு முடிவு பாருங்க. எங்க துன்பம் அனுபவிக்கலவங்க அனுபவிக்கலையா? என்ன மாதிரி துன்பத்தை அனுபவிச்சாங்க அந்த தாய்? என்ன மாதிரி போராட்டங்கள், எத்தனை மனிதர்கள், எத்தனை ஜாம்பவான்கள். கலைஞரா அவங்கள தவிர வேற யாரும் தொடக்கூட முடியாது. வேற எவ்வளவு பெரிய ஞானி, அரசியல் ஞானி கலைஞர், ஒண்ணு பண்ண முடியல. ஏன்? அவங்க தனக்காக வாழ வேண்டிய அவசியம் இல்லாத ஒரு பெண்ணு. புரியுதா உங்களுக்கு? தனக்கு வாழ வேண்டிய அவசியம் இல்லையா? தன்னை சுத்தி உள்ளவங்க வாழ்ந்துட்டு போறாங்க. எங்க எவ்வளவுங்க சாப்பிட முடியும் ஒரு மனுஷன்? எத்தனை படிக்கலும் தூக்க முடியும்? என்ன உடைங்க விட முடியும்? புரியுதா உங்களுக்கு? அப்ப உள்ளுக்குள்ள ஒவ்வொரு மனிதன்கிட்ட பாத்தீங்கன்னா அங்க ஏதோ ஒரு மக்களுக்காக சேவை செய்கின்ற ஒரு மனநிலை இருக்கும். அந்த இடத்துல தவறுகிற மனிதர்கள் தான் வாழ்க்கையில வந்து ரொம்ப பெரிய போராட்டம் சிந்திக்கணும். நீங்க ஒரு முடிவு எடுத்துக்கொள்ளுங்க. உங்கள் வாழ்க்கையில நீங்கள் என்னவாக வேண்டும் என்கிற முடிவினை என்று நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு மாதம் என்ன சம்பாதிக்க வேண்டிய முடிவை நீங்க எடுங்க. புரியுதுங்களா? ஒரு நாயோ பூனையோ குரங்கோ அந்த முடிவு எடுக்க முடியாதுங்க. அந்த முடிவெடுக்கும் வல்லமை இறையாற்றல் உங்களுக்கு 6வது அறிவிலே வைத்திருக்கிறதுங்க. அதை பயன்படுத்துங்க. பிறகு அதை வெற்றி பெறுவதற்காக, இந்த துறையை வெற்றி பெறுவதற்காக நான் என்னவெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும், எத்தகைய அறிவும் திறமையும் எனக்கு இருக்க வேண்டும், அதை நீங்க கத்துக்கிட்டு தான் ஆகணும். இந்த உலகத்துல தாரை வார்த்து கொடுக்க முடியாத விஷயம் என்ன தெரியுமா? இப்ப என்கிட்ட ஒரு பேச்சாளர் இருக்கு, சார் உங்களை மாதிரி பேசணும் சார் அப்படின்னு நெஞ்ச தூக்கிட்டு சில பேர் வந்து பேசலாமே. ஒரு உண்மையை சொல்றேன், நீ கோச்சுக்கொள்ள கூடாது அப்படின்னு. என்ன சார், என்ன மாதிரி உன்னால பேச முடியாதுன்னு சொல்லுவேன். அப்படியே கீழே விடுவோம். என்ன மாதிரி உன்னால பேச முடியாது, ஆனால் என்னை விட திறமையாக உன்னால் பேச முடியும். ஏன் என்ன பாக்குற? என்ன பார்க்காத, உன்னை பாரு. அப்ப என்ன செய்யணும்? எப்படி
இப்படி செயல்பட்டா ஜெயிக்கலாம். அதான் மராடோனா ஒரு பெரிய ஃபுட்பாலர் இருக்காங்க, அவங்ககிட்ட போய் கேட்டாங்களாம், உங்களை மாதிரி நான் பந்து உதைக்கணும், ஏன்னா அவர் இங்க உதைச்சு அங்க தட்டி இங்க கோல் அடிப்பார், பாத்திருக்கீங்களா? பிரமாதமான ஒரு ஃபுட்பாலர் அவர். அப்படியா? அந்த ரகசியத்தை நீங்க சொல்லிக் கொடுக்கணும். நோ ப்ராப்ளம். காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு 5 மைல் ஓடு, சாயந்தரம் 5 மைல் ஓடு, காலைல பசியாரி முடிச்ச உடனே கொஞ்ச நேரம் வந்து இப்படி இப்படி ஒரு 1000 தடவை தட்டிக்கிட்டு, அப்புறம் இந்த காலம் மாலையில தட்டிக்கிட்டு, இப்படி ஒரு 3 மாசம் செஞ்சுட்டு அப்புறமா அடுத்த கட்ட சொல்லி கொடுக்குறேன். ஓ, இவ்வளவு தூரம் கஷ்டப்படணுமா? ஓ, சுலபமா வழி இல்ல இல்ல, எனக்கு தெரியாது. நீங்கெல்லாம் சுலபமா கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. தாரக மந்திரம் என்ன தெரியுமா கண்ணு? அயராத உழைப்பு, சளைக்காத மனம், எதுவரினும் அடைந்தே தீர்வேன் என்ற வைராக்கியம் இறுக்கி புடிங்க. அங்கிருந்து என்ன வந்துகிட்டு இருக்கு? ஆசீர்வாதம். என்ன ஆசீர்வாதம் வருது? ததாஸ்து, அப்படியே ஆகட்டும், அப்படியே ஆகட்டும், அப்படியே ஆகட்டும், அப்படியே ஆகட்டும். இறைவன் ஆசீர்வாதத்தை தவிர வேறு எதுவுமே கொடுப்பதில்லை. வாழ்க்கை என்பது ஒரு எக்கோ தான், எதிரொலி தான். நீ முட்டாள்னு சொல்லி பாருங்க, 8 முட்டாள் திரும்பி வரும். வருமா? உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கின்ற அத்தனை அம்சங்களுக்கும் நீங்களே பொறுப்புதாரி. இதுவரைக்கும் நடந்தது, இனிமேல் நடக்க போற அத்தனை விஷயங்களுக்கும் நீங்களே பொறுப்புதாரி. உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை மாறும், உங்கள் குடும்பம் மாறும், உங்களுடைய குழந்தைகள் மாறுவார்கள், உங்களுடைய சுற்றம் மாறும், இந்த சமுதாயம் மாறும். நம்முடைய அருளாந்து போன்ற தலைவரிடம் நீங்கள் பணியாற்றுவதற்கு கொடுத்து வைத்திருக்க வேண்டும். அவர் பல்லாண்டு 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 வாழ வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வணக்கம்.